வார்த்தை உண்டு. இரண்டாவது பாடல் பாடும்பொழுது, இந்த ஸ்டான்ஸா பாடும்போது, தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. அதுக்கு அடுத்து ஆவியான தேவன் அச்சாரமானார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அந்த அச்சாரம்னா அச்சாரம் தெரியல எல்லோரும்? ஹலோ இல்லையா? அச்சாரம்னா தெரியுமா இல்லையா? தெரியாது. இந்த பழைய காலத்தில், இந்த பழைய காலத்தில் எப்பவுமே இருக்குது, இந்த காளை வண்டி குதிரை வண்டியெல்லாம் போகும்போது அதைத்தான் அச்சாரம்பாங்க. அச்சாரமான ஒரு அச்சாணிங்கிறது ஓகே. அச்சாரம் நமக்கு அச்சாரமாக இருக்கிறது, அந்த வண்டிக்கு அச்சாரமாக இருக்கிறது என்னது? அந்த அச்சாணி. அதை கலத்தியாச்சுன்னா ஆமாம், அதான் அச்சாரம். எதுக்குமே ஒரு அச்சாரம்னு சொல்லுவாங்க. ஒரு முழுமையான ஒரு காரியம் நிறைவேற வேண்டுமென்றால் ஒரு அச்சாரம் இருக்கணும் அப்படிம்பாங்க. அந்த வண்டி உருண்டு போகணும் அப்படின்னா அதுக்கு அச்சாரம் இருக்கணும். இப்போல்லாம் டயர், அதனால் அது போல்ட்டு, அதுதான் அச்சாரம். அந்த அச்சாரத்தெல்லாம் கலத்தியாச்சுன்னா வண்டி உருள முடியுமா? உள்ளாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கணும், அந்த அச்சாரமாய் நம்மளிடத்துல இருக்கணும். அவர் தான் நம்முடைய ஆலயமாங்கிற உடம்பில் இருக்கிறார். அவர் அச்சாரமாக இருக்கிறார். அவர் போயிட்டார்னா நாம் ஒன்றுமே இல்லை. அந்த அச்சாரமாய் அவர் நம்மிடத்துல தங்க வேண்டும், அதான் அச்சாரம். அந்த கலத்தியாச்சு, அந்த வண்டியில் இருக்கிற அந்த சக்கரத்தில் இருக்கிறத கலத்தியாச்சுன்னா, அந்த அச்சாணியை கலத்தியாச்சு அப்படின்னா ரெண்டுமே போயிடும். வண்டி என்ன செய்யும்? அங்கே தான் இருக்கும். ஆண்டவர் என்கிற பரிசுத்த ஆவியானவர் அச்சாரமாய் நம்மளிடத்தில் இல்லை அப்படின்னா நம்ம என்ன செய்கிறதில்ல? ஒன்றுமே இல்லை. அந்த அச்சாரம் தங்கும் தேவாலயமாய் நான் இருக்கிறேன், இருக்க வேண்டும். தேவன் தங்குகிற ஆலயமாய் நான் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த பாடல், அந்த வரி. கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். இப்பொழுதும் சங்கீதம் சகோதரி பேபி அவர்கள் நடத்தும். வாசிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட சங்கீதம் 126. சங்கீதம் 126. இந்த சங்கீதம் ஆரோகண சங்கீதம் என்று எழுதியிருக்கிறது. இந்த சங்கீதத்தை யார் எழுதினார் என்றே இது குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இது சிறையிருப்பிற்கு பின்பு, விடுதலையான பின்பு எஸ்ராவால் எழுதப்பட்டது என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். இது சிறையிருப்பையும் சிறையிருப்பின் பின்பாக ஏற்பட்ட விடுதலையும் சொல்லுகிறதாக இருக்கிறது இந்த சங்கீதம். யூத மக்கள் பாபிலோனிலிருந்து விடுதலையான பின்பு இதை எழுதியிருக்கலாம் என்று சொல்கிறார்கள். சிறையிருப்பு என்பதை இரண்டு பகுதியாக நாம் இரண்டாக நம் வேதங்களை வாசித்து அறிய முடியும். தனி மனிதனின் சிறையிருப்பு, தேசங்களின் சிறையிருப்பு. தனி மனிதனின் சிறையிருப்பு என்பது யோபுக்கு கொடுக்கப்பட்ட சிறையிருப்பு. யோசேப்பு தன் வாலிபனாய் இருக்கும்போது அவனுக்கு ஏற்பட்ட சிறையிருப்பு. பின்பு எரேமியாவிற்கு சேற்றுக்குழியில் தள்ளப்பட்ட சிறையிருப்பு. ஆனால் தேவன் இந்த சிறை இருப்புகளில் எல்லாம் எவ்வாறு மாற்றினார் என்பதை நாம் வாசித்து அறிய முடியும். யோபுவுக்கு தன் சிறையிருப்பை எப்படி அவர் அதிலிருந்து விடுதலை கொடுத்தார் என்றால், யோபுவின் புஸ்தகம் 42 10வது வசனத்தை வாசிக்கும் போது, யோபு தன் சிநேகிதனுக்காக அவன் ஜெபம் பண்ணினார். அப்பொழுது தேவன் அவனுடைய சிறையிருப்பை மாற பண்ணினார். அதுபோல தேசத்தின் சிறையிருப்பு என்பது இஸ்ரவேல் மக்களுக்கு தன் எதிரிகளால் கொடுக்கப்பட்ட சிறையிருப்பு. ஆனாலும் தேவன் அவர்களை விடுவித்தார். இந்த சிறையிருப்பு எதனால் ஏற்பட்டது என்பதை நாம் வாசித்து அறிய முடியும். உபாகமம் 28வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது நாம் வாசித்து அறிய முடியும். எப்படி என்றால், அவர்கள் கானானுக்கு அவர்கள் போன பின்பு அவருடைய வாழ்க்கை மாறினது. ஆனால் அவர்களோ அவர்களுடைய அந்நிய தெய்வங்களை பின்பற்றி அவர்கள் அறியாத ஜனங்களைப் போல நடந்து கொண்டார்கள். அது நிமித்தம் அவர்களுக்கு இந்த சிறையிருப்பு உண்டாயிற்று. அவர்கள் பாபிலோனில் 70 வருடம், கிட்டத்தட்ட 70 வருடம் அவர்களுக்கு அந்த சிறையிருப்பு உண்டாயிற்று. இதை தியானித்து கொண்டிருக்கிற நமக்கும் பல்வேறு விதங்களில் சிறையிருப்பு இருக்கலாம். ஆனால் தேவன் எல்லாவற்றிலிருந்து நாம் அறியாத, கனவில் கூட நினைக்காத முடியாத நேரத்தில் தேவன் இந்த சிறையிருப்புக்கு எல்லாவற்றிலிருந்து ஒரு விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த சங்கீதம் 26வது அதிகாரத்தை 3 பகுதியாக பிரிக்கலாம். முதல் 3 வசனம் சிறையிருப்பின் மகிழ்ச்சி, 4வது வசனம் சிறையிலிருந்து மீட்கப்பட்ட ஜெபம், 5வது 6வது வசனம் சிறையிருப்பின் நம்பிக்கை. முதல் வசனத்தை வாசிக்கும் போது, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம் என்று சொல்கிறார். சீயோனின் சிறையிருப்பை இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நாட்களில் 70 வருஷம் பாபிலோனில் சிறையிருந்தார்கள். அவர்கள் நினைக்க முடியாத சமயத்தில் தேவன் கோரேஸ் என்ற மன்னனை ஏற்படுத்தினார்.
இந்த கோரேஸ் மன்னனை பற்றி அவன் பிறப்பதற்கு முன்பாக அவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பான் என்றும் அவன் எருசலேமை மறுசீரமைப்பான் என்றும் ஏசாயா புஸ்தகத்தில் ஏசாயா தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது. கோரேஸ் மன்னன் அவன் பதவி ஏற்ற முதலாம் ஆண்டிலே அவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவன் இஸ்ரவேல் ஜனங்களை யூதேயா மக்களை எல்லாரும் தங்கள் தேசத்திற்கு கடந்து செல்ல வேண்டும் என்று அவன் சொன்னான். அப்பொழுது நம்முடைய வாயு நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்கே சொல்லி கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இதன் நிமித்தம் நாம் இருந்தோம். கர்த்தர் அவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று அவர்கள் ஆர்ப்பரித்து அவர்கள் மகிழ்ந்திருந்தார்கள். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் சிறையிருப்பாய் இருக்கிற பல காரியங்கள் உண்டு. நோய், மிக வேலையின்மை, பல காரியங்கள் உண்டு. ஆனாலும் தேவன் அதில் எல்லாவற்றிலிருந்து நினையாத சமயத்தில் நமக்கு தேவன் விடுதலை தர வல்லவராய் இருக்கிறார். 4வது வசனம், கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்பதை போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும் என்றார். விடுதலை வந்தாலும் அவர்கள் பாழடைந்த தேசம் போல மிகவும் அவருடைய வாழ்க்கை கடினமாக இருந்தது. நேகேப் வனாந்தரத்தில் வறண்ட நிலத்தில் நீர்ப்பாய்ச்சி செழித்து இருப்பது போல அவருடைய செழிப்பிற்காக அவருடைய வாழ்க்கையின் மகிழ்ச்சிக்காக அந்நாளுக்கில் அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள். ஆனால் தேவன் அவர்களுக்கு சிறையிருப்பை அவர்களுக்கு மகிழ்ச்சியாய் மாற்ற பண்ணினார். 5வது 6வது வசனத்தை வாசிக்கும் போது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பீரத்தோடு அறுப்பான், அள்ளி தூவும் விதையை சுமைக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடு திரும்பி வருவான் என்று சொல்கிறான். அள்ளித்து வனாந்தரத்திலே விதைக்கிற விவசாயியானவன் அழுது கொண்டு அந்த விதையை விதைக்கிறார். ஆனால் அவன் அறுவடை வருகிற நாளிலோ அவன் கெம்பீரத்தோடு அரிக்கட்டிலேயே சுமந்து கொண்டு வருகிறான். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் பல சிறையிருப்புகள் இருக்கலாம். ஆனாலும் நம் கர்த்தருக்குள் ஒப்புவித்து அதை ஜெபம் பண்ணும்போது சிறையிருப்புகள் எல்லாவற்றையும் மாற்றி தேவன் விடுதலை தர வல்லவராயிருக்கிறார். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 46 முதல் 50 வசனங்கள் வாசிக்கும் போது நாம் அறிகிறோம். சாலமன் ராஜா அன்றே இஸ்ரவேல் மக்களுக்காக அவருடைய சிறையிருப்பிற்காக அவர் ஜெபம் பண்ணி வைத்திருந்தார். ஆண்டவரை, ஒருவேளை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருக்க பண்ணலாம், ஆனாலும் அவற்றிலிருந்து ஒரு விடுதலை கொடுங்கள் என்று அவர் அதில் ஜெபம் பண்ணி அவர்களுக்காக அவர் ஜெபித்து வைத்திருந்தார். இதேபோல் கண்ணீரோடு நாம் ஜெபம் பண்ணும்போது நமக்கு கெம்பீரமாக தேவன் பதிலளிக்க வல்லவராய் இருக்கிறார். கண்ணீர் தற்காலிகமானது, ஆனால் கர்த்தர் தரும் மகிழ்ச்சி நிரந்தரமானது என்றை இந்த சங்கீதம் உணர்த்துகிற. தேவன் தாமே இந்த சங்கீதத்தின் மூலம் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதத்தை நமக்கு கொடுத்த சகோதரிக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் துதி ஆராதனை. அனைவரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்திருக்கிற நாம் அவருக்கு கொடுக்குற துதியானது எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியோடு துதிக்க ஆரம்பிப்படும். சகோதரன் சுரேஷ் அவர்கள் இந்த துதி ஆராதனையை நமக்கு நடத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக கர்த்தருக்கு கொடானுபடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நமக்கு இப்பொழுது கொடுக்கப்பட்ட நேரம் துதியின் நேரம். நாம் துதி ஆராதனையாக நாம் தேவனை மகிமைப்படுத்த நாம் இந்த இடத்திலே கூடி வந்திருக்கிறோம். நாம் முதலாவதாக நாம் சிறு ஜெபத்தை செய்து நாம் துதி ஆராதனைகளை கடந்து போவோம். இரக்கத்தின் பரமந்தையே, ஜீவன் உள்ள தேவனே, கூப்பிட்ட நேரத்தில் எங்களுக்கு செவி கொடுக்கின்ற தேவனே, இந்த காலை வேளையிலே அப்பா, நாங்கள் ஒரு சிறு குடும்பமாக உங்களுடைய பாதத்திலே இங்கே அமர்ந்து இருக்கத்தக்கதாக கிருபை செய்திருக்கிறேன். நன்றி செலுத்துகிறப்பா. உம்மை தேடக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரப்பா. அதற்காக கொடானுபடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறப்பா. நாங்கள் அல்ல அப்பா, உங்களுடைய நாமத்துக்கே மகிமைக்காக இந்த காலை வேளையிலே அப்பா முதலாவதாக எங்களுடைய இருதயத்தை நாங்கள் தாழ்த்தி தருகிறோம்ப்பா. கர்த்தாவே, இத்தாழ்மை உள்ளவர்களே இல்லத்தில் உங்களுடைய கிருபை தங்கும் என்று நாங்கள் வாசிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலே எங்கள் இருதயத்தை முதலாவதாக நாங்கள் தாழ்த்தி உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. இருதயத்தை ஆராய்ந்து அறிகின்ற தேவனப்பா.
கர்த்தாவே, எந்தவித உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் அது எதுவாக இருந்தாலும் இந்த காலை வேளையில் எங்களுக்கு மன்னித்து அப்பா, இந்த ஆராதனைக்கு ஒரு தகுதியுள்ள பாத்திரமாக எங்களை எடுத்து நிலைநிறுத்த வேண்டுமா இந்த கரத்திலே தாழ்த்தி நாங்கள் சிறு பிள்ளைகள் முதலப்பா பெரியல் வரை உடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்தி தருகிறோம். நீர் மாத்திரம் மையப்படும், நாங்கள் அல்ல அப்பா. வழி நடத்தும் அப்பா. உடைய பரிசுத்த ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர், ஞானத்தின் ஆவியானவர், கணத்தின் ஆவியானவர் ஒவ்வொருவர் மேலும் எங்கள் மேல் அமர்ந்து அப்பா நீர் மையப்படும் என்று இயேசு கிறிஸ்துவின் ஜீவனும் வல்லமை நாம் கேட்கும் பரமபிதாவே, ஆமென். ஆமென். நாம் இந்த நாளிலே நம்முடைய இருதயத்திலிருந்து நாம் தேவனை நாம் சோஸ்தரிப்போமாக. நாம் இந்த காலை வேளையிலே நாம் ஒரு விஷயம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் பாடுகின்ற பாடல்கள், நாம் துதிக்கின்ற துதிகள் எங்கிருந்து வருகின்றன? இருதயத்தில் இருந்தா அல்லது நம்முடைய மைண்டில் இருந்தா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் தேவன் சொல்லும்போது, இஸ்ரவேல் ஜனங்களை சொல்லும்போது, அவளுடைய இருதயம் எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்று சொன்னார். என்றால் அப்பேற்பட்ட இருதயத்திலே தேவன் பிரியப்படுகிற தேவன் அல்ல. நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிகள் புறப்பட்டு வர வேண்டும். அது எதை குறிப்பது என்றால் நம்முடைய அனுபவத்தை குறிக்கிறது. நமக்கும் தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவை குறிக்கின்றதாக காணப்படுகிறது. அவர் எனக்கு எப்படி இருந்தார்? இந்த நாளிலும் நாம் இந்த 6வது மாதத்திலே நாம் பிரவேசித்து நடத்தி வருகிற தேவன் எனக்கு எப்படி இருந்தார், என் குடும்பத்துக்கு எப்படி இருக்கின்றார், இன்னும் எப்படி இருக்க போகிறார், அதை நாம் உணர்ந்தவர்களாக நாம் உணரும் போது நாம் எதையுமே ஒரு கிராண்டடாக எடுத்துக்கொள்ளவே கூடாது. அவர் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். இந்த சங்கீதத்தில் இந்த பார்த்தது போல பெரிய காரியங்களை இவர்களுக்கு செய்திருக்கிறார். நானும் அதை தான் பக்தனாகிய தாவீது சொல்லும்போது, நானும் என் குடும்பத்தார் எம்மாத்திரம், நாங்கள் ஒன்றுமில்லை. அதை உணர்ந்தவர்களாக நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் எனக்கு எவ்வாறாக இருக்கின்றார், எப்படி இருக்கின்றார் என்பதை உணர்ந்தவர்களாக, அவர் எத்தனையோ நாமங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர் யெகோவா ஈரேவா இருக்கின்றார், அவர் யெகோவா ரப்பாவா இருக்கின்றார். நமக்கு என்னென்ன நேரத்தில் என்னென்ன தேவைகள் உண்டோ அதை எல்லாவற்றையும் சந்திக்கின்ற தேவன், ஒரு குறைவும் இல்லாமல் நம்மை நிறைவாய் நடத்துகின்ற தேவன். ஒரு குறைவும் அவர் வைக்க மாட்டார். பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம் அவருடைய ஜனங்களுக்கு முன்பாக கடந்து சென்றதை நாம் அறிந்திருக்கின்றோம். அதை உணர்ந்தவர்கள் நாம் இந்த வனாந்தர பட்டத்தில் இருக்கிறோம். எப்பேற்பட்ட வழிநடத்தல் என்பதை அவர் நடத்தினார் இந்த ஜனங்களை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதே தேவன் இந்த நாளிலே நம்மோடு கூட, நம் ஒவ்வொருவரோடும் கூட நம்முடைய கரத்தை பிடித்து அவர் நடத்தி கொண்டிருக்கின்றார். அதை மறந்து போகக்கூடாது, அதை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது. அவர் இன்னும் நடத்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கின்றார். நாம் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்த்திருக்க நன்மைகள், ஒவ்வொரு நன்மைகளையும் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே தர வல்லமை உள்ள தேவனாக இருக்கின்றார். இந்த நாளிலே சங்கீதம் 27 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் என் வெளிச்சம், என் ரட்சிப்பும் ஆனவர், நான் யாருக்கு பயப்படுவேன்? அவர் என் ஜீவனின் பலனானவர். அதை நாம் அறிக்கையிட வேண்டும். நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அறிக்க வேண்டும். அவர் என் வெளிச்சமாயிருக்கிறார், என் ஜீவனின் பலன். அவர் நம் ஜீவனின் பலனாயிருக்கின்றார். சங்கீதக்காரர் இந்த சங்கீதத்திலே சொல்லும் போது, ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், அவருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். இந்த அவருடைய ஆலயத்திலே நாம் வந்திருக்கின்றோம். அவருடைய மகிமை இங்கே நிறைந்து இருக்கின்றது. அவருடைய மகிமை நம் ஒவ்வொருவர் மேலும் தங்கிறதாக இருக்கின்றது. நாம் சபையாக நாம் ஸ்தோத்திரத்தை செலுத்தும் போது கிருபைகள் பெறுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நாம் இந்த நாளிலே காலையும் மாலையும் எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன் என்ற பாடலை பாடி நாம் இந்த நாளிலே அவர் என் வெளிச்சமாய் இருக்கின்றார், என் பலனாய் இருக்கின்றார், அவர் என் ரட்சிப்பாய் இருக்கின்றார் சொல்லி இந்த நாளிலே அவர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். இந்த வாழ்க்கையிலே திட்டமிட்டிருக்கிற காரியங்கள், எல்லாருக்கும் நமக்கு தெரியாத காரியங்கள், நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கின்ற யாருமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் தேவன் நமக்காக அவர் யாவற்றையும் செய்து முடிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். அவர் வாக்கு மாறினார். வாக்கு தத்தங்களின் தேவன். வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கின்றது. அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் அடைக்கலமாக கொண்டிருக்கின்றோம். அதை உணர்ந்தவர்களாக அவர் எனக்கு யாவையும் செய்து முடிக்கின்ற தேவன். என் கர்த்தர் வாக்கு மாறிடாத தேவன். அவர் வாக்கு கொடுத்தவர் வல்லமை உள்ள தேவன் என்பதை உணர்ந்து இந்த காலை வேளையிலே நான் எவ்வேளையும் உம்மை கருத்துடன் பாடிடுவேன். கருத்துடன் என்று சொல்லும் போது அது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டும், மைண்டில் அல்ல.
நாம் எங்கிருந்து பாடுகிறோம் என்பது நம் உள்ளத்துக்கு தெரிய வேண்டும். உள்ளத்தின் ஆழத்தில் இந்த பாடலை பாடி நாம் அவரை சோஸ்தரிப்போமாக. ஆலையும் மாலையும் வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. ஆலையும் மாலையும் வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. சுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். என் கர்த்தர் வாக்கு மாறினார். எனக்காக யாவும் செய்து முடிப்பார். என் கர்த்தர் வாக்கு மாறினார். தமக்கென்று பயந்தீடும் பக்தர் யாவர் விருப்ப தவறாமல் நிறைவே
பயந்திடும் பக்தர் யாவர் விருப்பம் தவறாமல் நிறைவேற்றுவார். மாலையும் மாலை வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். மாலையும் மாலையும் வேலையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். அப்பா உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, நாங்கள் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல் அப்பா, நாங்களும் என்னுடைய வாழ்க்கையில அப்பா ஆவியோடும் கருத்தோடும் கர்த்தாவே உம்மை பாடக்கூடிய பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தருகிற தேவனாக இருக்க நன்றி 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 செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், நாங்கள் உள்ளத்தில் ஆழத்தில் உம்மை சோஸ்தரிக்கிறோம் அப்பா. நீ பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தராய் சிங்காசனத்திலே வீற்றிருக்கின்ற தேவனாக இருக்கிறேன், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, நீ சிங்காசனத்தில் எங்களை நோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறதே, உம்முடைய கண்கள் எங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறதை நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபை அப்பா, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது அப்பா. அந்த கிருபை எங்கள் மேல் ஊற்றிக்கொண்டே இருக்கிறீர் அப்பா. அனுதினமும் அப்பா, அனுதினமும் நாங்கள் உம்மை மறந்தாலும் அப்பா, நீர் எங்களை மறவாத தேவன் அப்பா. அனுதினமும் அப்பா 24/7 அப்பா எங்கள் மேல் உம்முடைய கிருபை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறதே அப்பா. எங்களை தாழ்வில் தயவாய் நினைத்தீரே அப்பா. அப்பா உண்மையே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தாழ்வில் எங்களை தயவாய் நினைத்தீரே அப்பா. அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, கர்த்தாவே, எங்களை நினைத்த தயவு பெரியதப்பா, இரக்கம் பெரியதப்பா. நீர் எங்கள் கண்மலையா இருக்கிற நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்கள் அஸ்திவாரம் அப்பா, எங்கள் அடைக்கலாம், எங்கள் நம்பிக்கை, எங்கள் அரண் அப்பா, எங்கள் கேடகம் அப்பா. உண்மையே நாங்கள் சோஸ்தரிக்கிறோம், உம்மை மையப்படுத்துகிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. அது வானத்திலும் பூமியிலும் மேலான நாமம் அப்பா. அது ஜீவன் உள்ள நாமம். அந்த நாமம் வெறுமையாய் திரும்பாதப்பா. என்னுடைய வசனம் ஒருபோதும் வெறுமையாய் திரும்பாது என்று அவர் சொல்லியிருக்கின்றார். அவருடைய வசனத்துக்கு வல்லமை உண்டு, அவருடைய வசனத்துக்கு ஜீவன் உண்டு, அவருடைய வசனத்துக்கு அது செயலாற்றுகிறது. அது நம்மிலே செயலாற்றும், நம்முடைய உள்ளத்திலே செயலாற்றும், நம்முடைய இருதயத்திலே செயலாற்றும், நம்முடைய உடலிலே செயலாற்றும். அப்பேற்பட்ட வசனம், அவருடைய வல்லமை அந்த வசனத்திலே இருக்கிறது. அவர் ஆலோசனையிலே ஆச்சரியமானவர், செயல்களிலே மகத்துவமானவர் என்று வேதத்திலே ஏசாயா தீர்க்கதரிசியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நாமம் அதிசயமானவர், அற்புத நாமம், வல்லமை உள்ள பிதா. அப்பேற்பட்ட பிதாவை நாம் சொந்தமாக கொண்டிருக்கிறோம். எதற்கும் கவலை இல்லை, எதற்கும் பயப்பட தேவையில்லை, எதற்கும் கலங்க தேவையில்லை. அவர் நம் முன்னே செல்கின்றார். அவர் நம்முடைய காரியத்தை மேற்போட்டுக் கொள்கின்ற தேவன் அப்பா. நீர் மேற்போட்டுக் கொள்கிற தேவனாக இருக்கிற நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, மகிமை உமக்கு மட்டும் அப்பா, மகிமை உமக்கு மட்டும் அப்பா. எங்கள் மூலமாக நீர் மையப்படும் அப்பா. நாங்கள் அல்ல அப்பா, நாங்கள் அல்ல, நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் இந்த கிருபை செய்யப்பா. அப்பா, நாங்கள் சபையாக, நாங்கள் JMF சபை, நாங்கள் சிறுகவும் நீர் பெருக வேண்டும் அப்பா. இந்த சபையிலே நீர் பெருக வேண்டும் அப்பா. நீர் உம்முடைய நாமம் பெருக வேண்டும், உம்முடைய வல்லமை பெருக வேண்டும் அப்பா. நாங்கள் அதற்கு சாட்சிகளாக எழும்பி நிற்கத்தக்கதாக கிருபை செய்யப்பா. கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே அடுத்த பாடலை நாம் பாடி அவரை ஸ்தோத்திரிக்க இருக்கின்றோம். அவரை நமக்கு அவர் எவ்வாறாக இருக்கிறார் என்பதை உணர்ந்து நாம் அவரை ஸ்தோத்திரிப்போமாக. அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மையே துதிக்கிறோம் அப்பா, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. நீ நல்லவர், வல்லவர். நாம் இந்த ஆராதனைக்கு முடிவாக நம்மையே நாம் அர்ப்பணிக்க இருக்கின்றோம். தேவனுடைய சமூகத்திலே இந்த 3வது பாடலை பாடி, அதிகாலையில் உன் திருமுகம் தேடி என்ற பாடலை பாடி நாம் அர்ப்பணிப்போம்.
ஆராதனை 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 சுவிசேஷபாரம் ஒன்றே என் சுமையால் மாறவே. என் சுமையால் மாற வேண்டும். என் தேச எல்லையை என் தேச நாமம் ஆராதனை ஆராதனை உமக்குகந்த இந்த உடலை ஒப்புக் கொடுத்தேன். உமக்குகந்த இந்த உடலை ஒப்புக் கொடுத்தேன். ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்பும். அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆராதனை ஆராதனை அன்பரே. மரியா தேவா அன்பர் இயேசு ராஜன் ஆவியான் ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது, எது புத்தியுள்ள ஆராதனை என்று. நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாய்
அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் ஒரு புத்தியுள்ள ஆராதனை. நம்முடைய சரீரத்தை நாம் அவருக்கென்று பரிசுத்தமாய் அவருடைய ஜீவனையே கொடுத்து நம்மை மீட்டெடுத்தவர். நாம் எவ்வாறாக இந்த நாளில் பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் என்பதை உணர்ந்து இந்த கடைசி ஸ்டான்ஸாவை மீண்டுமாக பாடி நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். உமக்குகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன். தூய இந்த உடலை ஆட்கொண்டு அபிஷேகத்தாலே நிரப்பும் ஆட்கொண்டு அபிஷேகத்தாலே ஆராதனை ஆராதனை உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறப்பா. கொடுத்த நல்ல ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் தாழ்த்தி உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களுடைய சரீரம், ஆவி, ஆத்மா, சரீரம் நீர் வரும்போது குற்றமற்றதாய் காணப்படத்தக்கதாக நாங்கள் முழுவதுமாக எங்களை கரத்தை தாழ்த்தி தருகிறோம். நீர் மகிமைப்படும், எங்கள் மூலமாக நீர் மகிமைப்படும், நீர் பலப்படும் அப்பா. நாங்கள் அல்லப்பா, பொறுப்படுத்திக்கொள்ளும், வழி நடத்தும் என்று மீதியான ஆராயின் பாகத்தை உடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். வார்த்தை என்னும் மன்னாவை எங்களுக்கு பிட்டு தாரும் அப்பா. நீர் ஜீவ அப்பமா இருக்கின்ற தேவன். உடைய வார்த்தை எங்களுக்கு பிட்டு தாரும். அதன் மூலம் நாங்களும் எங்கள் குடும்பமும் எங்களுடைய சபையும் போஷிக்கப்பட்டு அதிலே வாழத்தக்கதாக கிருபை செய்யும்பா. அப்படி செய்ய போகிற தயவுக்கா நன்றி பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுக்கு நீ ஜீவன் வல்லமை நாம் கேட்கும் பரமபிதாவே, ஆமென். கர்த்தருக்கு கொடுத்த துதி ஆராதனை மகிழ்ச்சியாக இருந்தது என்று சொல்லி எத்தனை பேர் நினைக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் அப்படியாய் மகிமைப்பட்டார். ஆராதனை கொடுத்த சகோதரனுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் ஒரு முதல் பாடல் பாடும்பொழுது, எனது வாயின் வார்த்தைகள் பிறர் காயம் ஆற்ற வேண்டும். ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். பாடலில் அப்படியே பாடிட்டு போயிடக்கூடாது. என்னுடைய ஒருவரை நாம் அவரை வாயிலிருந்து நம்ம பேசி வருஷக்கணக்காக பேசாத ஆட்கள் இருக்கிறாங்க. அப்படி தானே? நம்ம பாடலை பாடுறோம், அதன்படி நடக்கிறோமா அப்படின்னா மிகவும் குறைவு. எல்லா வார்த்தையுமே கவனமாய் நாம் உட்கொண்டு அதை செய்ய வேண்டும். ஒரு தோட்டக்காரர் ஒரு தோட்டத்தில் ஒரு தென்னை மரத்தை வச்சு அழகாக வளர்த்துக்கிட்டு இருக்கிறார். ஒரு சில நாட்களில் ஒரு தென்னங்கன்றை கொண்டு வைக்கிறார். அதை ஒரு வாழைக்கன்று கொண்டு அந்த தென்னங்கன்று பக்கத்தில் கொண்டு வைக்கிறார். இரண்டுக்கும் ஆனால் அந்த தென்னம்பிள்ளையானது வைத்து ஒரு வருடம் ஆயிடுச்சு. தென்னம்பிள்ளை வந்து சீக்கிரமாக வளராது. ஆனால் அந்த வாழைக்கன்று என்ன செஞ்சு வச்ச இடத்துலேருந்து சீக்கிரமாக வளர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஒரு சில வாரங்களில் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. தென்னங்கன்றும் தென்னம்பிள்ளையும் வாழைக்கன்றும் அவர்கள் இரண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ். நலம் விசாரித்து கொள்வது. ஆனால் சீக்கிரத்தமாக
தென்னங்கன்று வளருவது கொஞ்சம் மீடியமாக இருக்குது. ஆனால் வாழைக்கன்று சீக்கிரமாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த வாழைக்கன்று இந்த வாயின் வார்த்தைகள் இருக்கு இல்லையா, என்ன நண்பா, நான் வந்து பாரு ஒரு மாதம் தான் ஆச்சு, உன்னை விட வளர்ந்துட்டேன், நீ அப்படியே தான் இருக்கிற, உனக்கு எனக்கும் சரிசமமான அந்த தண்ணி கொடுக்குறாங்க, உரம்லாம் போடுறாங்க, ஆனாலும் நீ என்ன செய்யலை, இப்படியே தான் இருக்கிற. கொஞ்ச நாள் சிறிது நாள் ஆனோடனே நல்லா வாழைக்கன்று நல்லா சீக்கிரமாக வளர்ந்து வந்துருச்சு. நல்ல இலையெல்லாம் நல்லா அழகாக பார்ப்பதற்கு நல்லா அழகாக இருக்குது. ஆனால் தென்னங்கன்றில் பார்த்தீங்க, தென்னம்பிள்ளையில் பார்த்தீங்கன்னா அது அந்த இலை கடைசி இலை எப்படி இருக்கும், ஒரு மாதிரி வாடி வதங்கி அப்படியே தான் இருக்கும், சீக்கிரத்தில் வளராது. இதுக்கு இந்த தென்னங்கன்றுக்கு வாழைக்கன்றுக்கு ரொம்ப தலைக்கணம் கொஞ்சம் கூடிருச்சு. அதை பார்த்து கேட்க ஆரம்பிச்சிருச்சு, என்ன உனக்கு ஏதாவது பக்கத்தில் நோய் எதுவும் இருக்கா, நீ இப்படியே தான் இருக்கா பாரு, நான் வளர்ந்துக்கிட்டு இருக்கேன், உனக்கு ஒரு இது இல்லையே அப்படின்னு சொல்லி வாயின் வார்த்தைகள் ரொம்ப. ஆனாலும் இந்த தென்னம்பிள்ளை அதை கேட்டு அப்படி ஒரு சிரித்த முகத்தோடு அப்படி போயிடும், சிரித்த முகத்தோடு இருந்து கொள்ளும், அதிகமாக எதுவும் பேசாது. நாளாக கொஞ்ச நாளையில் வாழைக்கன்றில் அழகான ஒரு பூ வந்துருச்சு. வாழைக்கன்றுக்கு அதை விட அதிகமான ஒரு தலைக்கணும். எப்பா பாரு, இங்கே பாரு, நீ வளரவே இல்லை, நான் வளர்ந்து ஒரு அழகான ஒரு பூவையும் கொடுத்துட்டேன், நீ சும்மா இருக்கிற, நீ வேஸ்ட்டு, இடத்துக்கே வேஸ்ட்டு, பார்த்துக்கோ, நான் வளர்ந்து பாரு எவ்வளோ. கொஞ்ச நாள் ஆனோடனே அந்த காய் அழகாக சின்ன சின்ன காய்கள் வர ஆரம்பித்தோடனே இன்னும் தலைக்கணம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. பேச்சு வந்து ரொம்ப அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தென்னம்பிள்ளையை பார்த்து இது பேச ஆரம்பிச்சிருச்சு. நல்லா அழகான வாழைக்காய்கள் சிறிது நாட்களில் வந்துருச்சு. ஒரு நாள் தோட்டக்காரர் வராரு, வந்தோடனே எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த வாழைக்கன்று பக்கத்தில் போய் அந்த வாழைக்காயை அழகாக அப்படி ஒரு தட்டிட்டு போகிறாரு. வித்யா ஓனர் கூட என்கிட்ட வந்து தான் நல்லா விசாரிச்சுட்டு போகிறாரு, என்னை அப்படி தட்டி தடவி பார்த்து கொடுத்துட்டு போகிறாரு. ஒன்றே அவர் கண்டுக்கவே இல்லை, நீ ஏன் இப்படி இருக்கிற, உனக்கு ஏதோ ஒரு நோய் இருக்குது, இப்படியே இருந்துட்டு போகிற அப்படின்னு சொல்லி இந்த வாயின் வார்த்தைகள் இதை புண்படுத்துது. ஆனாலும் அது கேட்டு அப்படி கேட்காத மாதிரி அப்படி இருந்து கொள்ளும். நாளாக சிறிது நாளில் அவர் தோட்டக்காரர் இன்னொருத்தரையும் கூட்டிகிட்டு வர்றார். அவர் கையில் ஒரு பெரிய நீளமான ஒரு அருவா. எதுக்கு கொண்டு வராரு அப்படின்னு 2 பேருக்கும் தெரியாது. வந்து இதுதான் பார்த்துக்கோ, வாழைக்காய் வெட்டிக்கோ அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போந்தான் படார்னு அதுக்கு ஒரு உணர்வு வருகிறது. ஆகா, நம்மளை தான் வெட்டுறதுக்கு கத்தியை ஓங்கிட்டு நிற்கான், நம்ம பேசின வாயின் வார்த்தைகள் பாவம் எவ்வளவு புண்படுத்திருக்கோம் அந்த மனசை. ஆனாலும் புண்படுத்தின காரியம்தான். சிறிது நாட்களில் அதனுடைய வாழ்க்கை முடிந்து விடுறது. இந்த வாயின் வார்த்தைகள் எப்பொழுதும் பிறருடைய காயத்தை ஆற்ற வேண்டும். காயம்பட்டது யார் அங்கே? வாழைக்கன்று. தென்னம்பிள்ளை அழகாக அது பாட்டுக்கு தான் இருந்துச்சு, அது எதுவுமே பேசலை. சிலருடைய வாழ்க்கையிலும் இப்படி தான், நம்ம பேசுகிற வார்த்தைகள் பிறருடைய நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் பிறரை புண்படுத்தும். சிலவங்க கேட்டும் கேட்காத மாதிரி அப்படி போயிடுவாங்க, அமைதியாக இருப்பாங்க. சிறிது நாட்கள் நம்மளை பேசினவங்களுக்குள்ள எண்ணத்துக்குள்ளே மனசுக்குள்ளே அப்படியே ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம இப்படி பேசிட்டோமே, அவங்க முகத்தை நமக்கு பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதனால் நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் கிறிஸ்தவர்களாகிய நாம் கடைபிடிக்க வேண்டிய காரியம் இது. நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் எப்பொழுதும் பிறருடைய காயத்தை ஆற்றுவதாக இருக்க வேண்டும், பிறரை காயப்படுத்துவதாக இருக்கக்கூடாது. காயப்படுவது யாராக இருக்கும்? யாரை நம்ம பேசுகிறோமோ அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. பேசுகிறவர்கள் வாயின் வார்த்தைகள் மோசமாக இருக்கிறவங்க காயம்பட்டு விடுவார்கள். கர்த்தர் அப்படியாய் நம்மை காயப்படுத்தாதபடிக்கு நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாதாக. இப்பொழுதும் தேவ வார்த்தையை சகோதரி ஹெச்சி அவர்கள் நம்மளோடு கூடவே பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தர் ரட்சகர் மீட்பெருமாகிய இயேசு நாமத்தில் உங்களை யாவருக்கும் வாழ்த்துகள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். முதலாவது எல்லாரும் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்பில் பார்த்தப்போ யாருமே உற்சாகமாக பாடின மாதிரியோ இல்லை உற்சாகமாக துதித்த மாதிரியோ நான் ஃபீல் பண்ணலை. அதனால் ஒரு கொஸ்டின் உங்களை அலர்ட் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு கொஸ்டின். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து ஆசீர்வதித்தார். அதில் யாருக்காவது சந்தேகமாக இருக்கா? ஆபிரகாமை அழைத்து தேவன் ஆசீர்வதித்தார், ஒருத்தருக்கா சந்தேகம் கிடையாது. ஆனால் லோத்துவை ஆண்டவர் அழைத்தாரா? இதுதான் கொஸ்டின். லோத்துவை ஆண்டவர் அழைத்தாரா? ஆண்டவர் அழைத்தாரா? ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்டாரா?
ஆண்டவர் லோத்துவை அழைக்கல. ஆபிரகாமோட அவர் லோத்து கூட வந்தார். ஏன்னா ஆபிரகாமின் தேவன் உண்மையான தேவன் என்று லோத்து விசுவாசித்தார். ரெண்டாவது நீதிமானாக இருந்தார். யார் லோத்? யாராக இருந்தார்? நீதிமானாக இருந்தார். அதனால தான் அவருடைய 2 பிள்ளைகளும் பாவம் செய்த போதிலும், அவர் 2 பிள்ளைகளும் தகப்பனோடு பாவம் செய்த போதிலும் ஆண்டவர் லோத்தை அழைத்து ஆசீர்வதித்தார். அதனால தான் அவருடைய மகள் மூலமாக வந்த மோவாப் சந்ததியில் தான் யார் பிறந்தது? மோவாப் சந்ததியில் யார் பிறந்தது? ஏசு கிறிஸ்து பிறந்தார். மோவாப் சந்ததியில் தான் யார் வந்தது? ரூத்து மூலமா ஏசு கிறிஸ்து வந்தார். அப்போ லோத்து நீதிமானாய் இருந்ததுனால தான் அவர் ஆசீர்வாதம் பெற்றார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நீதிமானாக இருக்க வேண்டுன்றது தான் இது. ஆனால் இது ஏன் டாபிக் கிடையாது, என்னுடைய டாபிக் வேறு. இது ஜஸ்ட் உங்களை அலர்ட் பண்ணுறதுக்கு. முதலாவது மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. மல்கியா 3:16. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக்கொள்வார்கள். இந்த நாளில் நாம் அதை தான் செஞ்சு கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம், தியானித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை யார் கேட்குறாரு? நீங்களும் கேட்குறீங்க, கர்த்தரும் கேட்குறீங்க. இன்றைக்கி நீங்கள் கவனித்து கேட்கலன்னா உங்களுடைய பேர் ஞாபக புஸ்தகத்தில் இருக்காது பிரியமானவர்களே. அதனால் கவனித்து கேளுங்க, அதுக்கு தான் இந்த வார்த்தை. ஆமென். சங்கீதம் 119 164 யாராவது வாசிங்க. சங்கீதம் 119 164. 7 தரம் துதித்தது யாரு? தாவீது. நாமளும் 7 தரம் துதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம், சும்மா இல்லை. நம்மளும் 7 தரம் துதிக்கணும். ஒரு நாளில் 7 தரம் நம்ம கர்த்தரை துதிப்பதற்காக அழைத்து கொள்ளப்பட்டிருக்கோம். இன்னைக்கு என்னுடைய வார்த்தை 7 தரம். இந்த 7 தரம் வார்த்தை பைபிளில் மாத்திரம் எத்தனை தரம் வந்திருக்கு தெரியுமா? மொத்தம் 735 முறை வந்திருக்கு. 7 தரம்னு 735 முறை வந்திருக்கு. பைபிளில் உங்களுக்கு எத்தனை 7 தரம் தெரியும்? எத்தனை 7 தரம் பைபிளில் வந்திருக்கிறத பற்றி உங்களுக்கு தெரியும்? சொல்ல முடியுமா யாரால? ஓகே, அதுக்கு முன்னாடி 7 தரம், 7ன்ற வார்த்தை ஒரு பரிபூர்ணத்தை குறிக்குது, ஒரு பூரண தன்மையை குறிக்குது. அது 7 கர்த்தர் அதிகமாக யூஸ் பண்ண ஒரு நாள். 7ன்றது எந்த இதெல்லாம் சொல்ல முடியுமா? 7 தரம் மன்னிக்கணும். பிரைஸ் தி லார்ட். 7 நாள் கரெக்டு. 7 குத்து விளக்குகள் கரெக்ட். நான் சொல்கிறேன். முதல்ல கர்த்தர் 6 நாள் இந்த உலகத்தை படைச்சிட்டு 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். இப்போ அந்த ஓய்வு நாளை நம்ம ஆசரிக்கிறோமா? ஓய்வு நாளாக 7வது நாள் கருதப்படுகிறது. அப்போ அந்த ஓய்வு நாளில் நம்ம யாரை மட்டும் நினைக்கணும்? கர்த்தரை மட்டும்தான் துதிக்கணும். கர்த்தர் மாத்திரம் தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். 7வது நாள் ஓய்வு நாள், கர்த்தருக்கென்ற நாள். இன்றைக்கி எத்தனை பேர் அந்த கர்த்தருக்கென்ற நாளை உதாசனப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து அறிந்து கொள்வோம். ஏன்னா அந்த 7வது நாள் கர்த்தருக்கென்று 7 நாள் 6 நாள் நம்ம வேலை செஞ்சுட்டு 7வது நாள் கர்த்தர் நம்மளை ஓய்ந்திருக்கும்படியாய் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறார். 2வது சொல்லுங்க பார்க்கலாம். சிலுவையில் பேசின வார்த்தை எத்தனை? ஈஸியாக இருக்குது. சிலுவையில் பேசின வார்த்தை 7. அடுத்ததை வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7வது அது தேவனுடைய பரிபூர்ண தன்மையை, தேவனுடைய செயல்பாட்டு இந்த உலகத்தில் அவர் முடித்து விட்ட செயல்பாட்டை குறிக்கிறது 7வது வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் ரொம்ப அதிகமாக காணப்படும். அதாவது 7 என்ற வார்த்தை பயன்படுத்துள்ளது. 7 சபைகள், 7 பொன் குத்து விளக்கு, 7 ஆவிகள், 7 முத்திரைகள், 7 எக்காலங்கள், 7 கோபுர கலசங்கள், 7 ஆவிகள். இப்போ எத்தனை சொல்லியிருக்கேன்? 7. அது பொன் குத்து விளக்கு நான் சொல்லிட்டேன். 7 சபைகள், 7 பொன் குத்து விளக்கு, 7 முத்திரைகள், 7 எக்காலங்கள், 7 கோபுர கலசங்கள், 7 ஆவிகள். இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகைன்னு ஒன்று அது எத்தனாவது நாள் கொண்டாடினாங்க தெரியுமா? 7வது நாள். இப்போ 7ல் எவ்வளோ விசேஷித்தமான கிருபைகள் இருக்குதுன்னு பார்க்கணும். ஏன்னா அந்த நாள் நமக்கு ஓய்வு நாளாய், கர்த்தரை ஆசரிக்கும்படியாய், கர்த்தரை துதிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட நாள் 7வது நாள். கர்த்தரின் 7 குணங்கள் என்ன தெரியுமா? கர்த்தரின் 7 குணங்கள். கர்த்தரின் குணங்கள் கூட சொல்லுங்க.
அது நமக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம், நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய பிரமாணம். ஆனால் ஆண்டவருக்கு அந்த குணங்கள் இருக்கு. இரக்கம், கிருபை உள்ளவர், நீடிய சாந்தம், மகா தயவு, சத்தியமுள்ள தேவன், 7,000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறார்கள். பிதாக்கள் செய்கிற பாவத்தை 7 தலைமுறை மட்டும் மன்னிக்கிறவராக இருக்கிறார். அதுக்காக நம்ம எப்போ பாவம் செய்யணும்னு இல்லை. நீங்கள் நானும் செய்கிற பாவத்தை நம்மளுடைய பிள்ளைகள் இல்லை, பிள்ளைகளோட சந்ததி அனுபவிக்கும். பிரியமானவர்களே, நம்முடைய 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவனாக இருந்தாலும், மன்னிக்கிற தேவனாக இருந்தாலும், 7ஆம் தலைமுறை கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார் நம் தேவன். அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். யோவான் எழுதிய நற்செய்தி நூலில் 7 அதிசயங்கள், அற்புதங்கள் நடத்தியிருக்கிறார். இப்போ நம்ம தியானிக்க முடியாது தெரிந்து கொண்ட வார்த்தை 7 தரம் சிலருடைய வாழ்க்கையில் அற்புதம் கொண்டு வந்தது. அதெல்லாம் என்னென்ன பார்க்க போகிறோம். எரிகோ மதில் 7 தரம் சுற்றி வந்ததுனால தான் இடிஞ்சு விழுந்து, அதுக்கப்புறம் தான் கர்த்தர் அவர்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தார். ஏன்னா இஸ்ரவேல் புத்திரர் அந்த எரிகோ தேசத்தை கடந்து போகாதபடிக்கு எரிகோ அடைக்கப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஜனங்களுக்கு விடுதலை தராத அந்த தேசத்தை முற்றிலுமாக நான் அழித்து விடுவேன்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் நிறைய ஒரு கட்டளைகளை கொடுக்கிறார். யோசுவா 6:4-5-6 வாசிங்க. அப்போது ஆண்டவருக்கு ரொம்ப ஈஸி. எரிகோ கோட்டை ஒரே நிமிஷத்தில் இடிஞ்சுப்போன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்க கீழ்ப்படுகிறாங்களா, இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குறாங்களான்னு பார்ப்பதற்காக தான் அங்கே எத்தனை நியமங்கள் வச்சுருக்கிறார் பாருங்க. முதல்ல அது 7 ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை முன்னாடி போகணும். உடன்படிக்கை பெட்டி முன்னாடி 7 ஆசாரிகள் போகணும். 7 கொம்புகள் இருக்கணும். 7 எக்காலங்கள் ஊதப்படணும். 1-2 7 எக்காலங்கள் ஊதப்படும் போது 7ஆம் 6 நாளும் ஒரு முறை சுற்றி வருவாங்க அந்த இஸ்ரவேல் ஜனங்க. 6 முறையோ அந்த 7 ஆசாரிகள் முன்னே போவாங்க. 7 எக்காலங்கள் ஊதப்படும். 7 கொம்புகள் இருக்கும். ஆனாலும் 6 தடவை சுற்றி வரும்போது ஆண்டவர் அற்புதம் செய்யலை. இன்னும் அதிகமாக நமக்கு தருணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 7ஆம் முறை நமக்கு தருணம் கொடுக்கப்பட்டது போல அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார் ஆண்டவர். முழுமையான அந்த காரியத்தை கச்சிதமாக அழகாக நிறைவேற்றி கொடுக்கணும் என்று 7ஆவது முறை ஆண்டவர் என்ன பண்றார், சுற்றி வரும்போது அந்த எரிகோ கோட்டை தகர்க்கப்படுகிறது. அதுக்கு எத்தனை அவர் சொல்ற 7 ஆசாரியர், 7ஆவது நாள் 7 கொம்பு, 7 எக்காலங்களை பிடித்து கொண்டு சொல்லும்போது தான் ஒரு பெரிய வெற்றி அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைக்கிது. அப்போ ஈஸியாக அவங்க அந்த எரிகோ கோட்டையை தகர்த்து விட்டு அவர்கள் முன்னேறி செல்ல கடந்து போகணும். அப்போது நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், எரிகோ போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும், அவமானங்கள் இருந்தாலும், அது ஒரே நாளில் நம்ம ஜெபிச்ச உடனே நீங்கிறோம் நம்ம நினைக்கக்கூடாது. ஆண்டவர் அதற்கென்று ஒரு நாளை வச்சுருப்பார். மேபி நீங்கள் 7 நாள் ஜெபிக்கணும்னு இருக்கணுமா இருக்கணும். 7 பேரை இல்லைன்னா 7 காரியங்களை அவர் சமூகத்தில் உங்களுக்கு பிடிக்காத காரியங்களை, அவருக்கு பிடிக்காத காரியங்களை விட்டு விடணும் மாதிரி இருக்கணுமா இருக்கும். அப்போ 7 முறை நமக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று நாளில் உணர்த்துகிறார். அப்போ 7 நாள் துதியினால் எரிகோ கோட்டை விழுந்தது போல நம்ம எவ்வளவா துதிக்கிறோமோ அவ்வளவாக ஆண்டவர் நம்மளை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். 2வதாக மழை வர பார்த்தல். கர்மேல் மலையில் மழை வரும்படியாக 7 தரம் போய் பார்க்குறாங்க. இது 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 12-43. எலியா ஒரே தனி மனுஷனாக இருந்து அந்த கர்த்தரே தேவன் என்று அறிக்கை செய்து, கர்த்தர் தான் தேவன், அவரை தவிர வேறு ஒருவர் இல்லை என்று உணர்த்திய பிறகு ஆகாப் கிட்ட சொல்கிறார், மழை வரப்போகுது, நீ இப்போ அது வரைக்கும் மழை இல்லாமல் பஞ்சம் வந்தது என்று அதுக்கு முன்ன அதிகாரங்களை படிக்கும்போது தெரியும். அந்த பஞ்சத்தினால கேரித்தாற்றங்கரையில் போய் எல்லாம் ஒளிந்து கொண்டதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயமே. காகங்களை கொண்டு போஷித்தார் ஆண்டவர், அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மழை வருவதற்கென்று ஒரு அறிகுறி இல்லாத இருந்த போதிலும் அப்போ ஆகாப்புக்கு சொல்கிறார் எலியா, போய் நீ போய் பார், மழை வர்ற மாதிரி இருக்குதுன்னு. அந்த வேலைக்காற்றை போய் சொல்கிறார், மழை வர்ற மாதிரி இருக்குது, நீ போய் பாருன்னு ஆகாப்கிட்ட சொல்கிறார், நீ ரதத்தை பூட்டிக்கொண்டு உன் தேசத்துக்கு போயிடுன்னு சொல்லிட்டு அவர். ஆனால் ஆகாப்பும் அதை விசுவாசிக்கலை. ஆகாப்பும் அந்த மாதிரி அந்த இடத்துல நின்றுருக்காரு. கேயாசி அவருடைய வேலைக்காரன் கேயாசி போய் பார்த்துட்டு 6 முறை போய் பார்க்குறாரு. அவரான விடாப்பிடியா 6 முறையும் ஏன் இப்படி சொல்கிறாரு சொல்லிட்டு முறுமுறுக்கல
வேதனைப்படலை, திட்டலை அந்த எலியாவை. போய் பார்த்துட்டு 7ஆம் தரம் தான் கையளவு மேகம் வந்தது. ஆண்டவர் அந்த நாளில் மழையை கொடுத்தார். இந்த நாளில் நமக்கு ஆசீர்வாதமான மழை வேணும்னா விடாப்பிடியான ஒரு ஜெபம் இருக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் எத்தனை முறை ஜெபிக்கிறோம், எப்படி ஜெபிக்கிறோங்கிறது ஒரு காரியமே இல்லை. ஏன்னா ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் எப்படி ஜெபிக்கிறோம், எத்தனை முறை ஜெபிக்கிறோம். விடாப்பிடியான ஒரு ஜெபம் எலியாவை போல ஒரு வைராக்கியமான வெகு பக்தி வைராக்கியத்தில் நான் இருந்தேன்னு சொல்லிட்டு ஒரு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எலியாவை குறித்து. அப்படி ஒரு வெகு பக்தி வைராக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா? நம்முடைய ஆலயத்துக்கு எத்தனை மணிக்கு வர்றோம், எப்படி ஜெபிக்கிறோம், எல்லா ஜெபத்திலும் சேர்ந்து கொள்ளுகிறோமா? நம்ம நினைவுக்கிறோம் நமக்கு எவ்வளோ நேரங்களை நம்ம காலங்களில் சமயம் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். எத்தனை நேரத்தை நம்ம வேஸ்ட்டாக செலவு பண்ணுறோம். எலியாவை போல வெகு பக்தி வைராக்கியத்துடன் எனக்கு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணுன்னு சொல்ல முடியுமா? வெகு பக்தி வைராக்கியம் எலியாவை போல நமக்கு காணப்படுகிறதா? இன்றைக்கு நாம் யாராவது நம்மக்கிட்ட கர்த்தரை குறித்தோ இல்லை வேதத்தை குறித்தோ வசனங்களை குறித்தோ இந்த அடைக்கப்பட்ட தேசத்தில் கேட்கும் பொழுது அதை அறிவிக்கிறவர்களா, அதை பற்றி சொல்றக்கூடியவர்களா வெகு பக்தி வைராக்கியமாக இருக்கிறோமா என்று இந்த நாளிலே சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக பார்க்கும் பொழுது அடுத்த 7ஆம் தரம் சூனேமியாளின் மகன் இந்த 2 ராஜாக்கள் 4:34-35 யாரோ வாசிங்க. இப்போ 7 தரம் இந்த சகோதரின் மகன் தும்மி, அதாவது எலியாவோட ஜெபம் ஒரு மரித்த மகனை உயிர்ப்பிக்க முடியுமானால் இன்றைக்கு நாம் ஜெபிக்கிற ஜெபம் எத்தனை பேருடைய வாழ்க்கை மரித்த வாழ்க்கையை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்குது என்று நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதில் ரொம்ப ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்கும். அதாவது இந்த சூனேமியால் என்ற அந்த தேசத்தில் இருக்கிற அந்த ஸ்திரீக்கு ஊழியக்காரரை ஊழியக்காரருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ஸ்திரியாய் காணப்பட்டாள். அவள் ஒரு வீடை கட்டி அந்த வீட்டில் ஒரு மெத்தையை கட்டி மெத்தை மேலே ஒரு ரூம் ஊழியர்க்கென்று எலியா தங்கும் போதெல்லாம் அந்த வீட்டில் 4:10 யாராவது வாசிங்க. இப்போ ஒவ்வொரு முறையும் எலிசா அந்த நாட்டுக்கு வரும் பொழுது அந்த வீட்டில் தங்கியிருந்தாள். இப்போது அந்த சூனேமியாள் ஸ்திரீக்கிட்ட கர்த்தருடைய ஊழியக்காடு உபசரிக்கக்கூடிய கர்த்தருடைய ஊழியக்காடு கவனிக்கக்கூடிய ஒரு உபசரிப்பு தன்மை இருந்தது. ஒரு நல்ல ஒரு குடும்ப பெண்ணாய் தன் குடும்பத்துக்கு வர்றவர்களை இந்த வீட்டுக்கு வர்றவர்களை இன்முகத்துடன் வரவேற்கிறதான ஒரு காரியம் இருந்தது. ஆனால் இந்த பெண்ணுக்கு ஒரு குறை இருந்தது. அப்போ ஒரு தடவை எலிசா கேசிக்கிட்ட கேட்பார், இந்த ஸ்திரீ நம்மளை கவனிப்பதற்கோ நம்மளுக்கு உதவி செய்வதற்கோ எந்தவித முகாந்திரம் இல்லை. ஆனாலும் இந்த ஸ்திரீ நமக்காக இவ்வளவு செய்கிறாளே, அப்போ நான் ஏதாவது அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசி எலிசா கேட்கும் பொழுது அந்த கேசி சொல்லுவார், அந்த ஸ்திரீக்கு குமாரன் இல்லை, என்னது இல்லை, குழந்தையே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்போ அந்த ஸ்திரீயை கூப்பிட்டு எலிசா கேட்பார், என்ன உனக்கு பிரச்சனை, நான் உனக்கு ஏதாவது செய்யணும்னு எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை இருக்கும் பாருங்க. 13ஆம் வசனம். அப்போ பாருங்க, அவர் ராஜாக்கிட்டேயும் ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆளாக எலிசா இருந்தார். உனக்கு என்ன நான் செய்யணும், ஏதாவது நான் செஞ்சே ஆகணும்னு சொன்னேன். ஆனால் அந்த ஸ்திரீ பாருங்க கர்த்தருடைய சமூகத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிற குறையை அவளுக்கு பிள்ளை இல்லைன்ற அந்த குறையை அவள் நினைக்கவே இல்லை. அவள் சொல்கிறா, இந்த தேசத்தின் நடுவே நான் சுகமாக இருக்கிறேன். பிரியமானவர்கள், இந்த நாளில் நாம் சொல்ல முடியுமா, தேசத்தில் நான் சுகமாக இருக்கிறேன், எனக்கு குறையே இல்லை, என் வாழ்க்கையில் நிறைவாக இருக்கிறேன், கர்த்தரை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று யாராலும் சொல்ல முடியுமா? இப்போ கேட்டோம்னாலும் யாராவது ஒருத்தர் குறை கட்டாயம் சொல்லுவோம். ஆனால் அவளுக்கு இருக்கிற ஹஸ்பண்டும் ரொம்ப வயசாயிடுச்சு, பிள்ளை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு இல்லாத இருந்த போதிலும் குழந்தை இல்லை என்ற அந்த ஒரு குறையை அவர் நினைக்காதபடிக்கு இந்த தேசத்தின் நடுவில் கர்த்தரை சுகமாய் வைத்திருக்கிறார் என்று. இப்போ இந்த நாளில் நம்மை சுகமாய் வைத்திருக்கிற தேவன் நம்ம ஒவ்வொரு நாளும் அவருக்காய் பேச, அவருக்காய் உழைக்க, அவருக்காய் வாழ நம்மளை அழைத்திருக்கிறார். அந்த ஸ்திரீயை போல நாம் சொல்ல ஆசீர்வாதமாக இருக்கிறோம் என்று அறிக்கை பண்ண அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் இந்த சினோமியாளின் மகனை அதுக்கப்புறம் கர்த்தர் எலிசா சொல்வார், உனக்கு ஒரு குமாரனை கர்த்தர் தருவான்னு சொல்லிட்டு. அது மாதிரி அந்த குமாரன்
குமாரனும் பிறந்து குமாரன் பெருசாவான். பெருசாகும் பொழுது அவன் ஒரு நாள் மரித்து போவான். அப்போ அந்த எலிசா தீர்க்கதரிசிக்கிட்ட எலிசா தீர்க்கதரிசி இவ போவா அந்த இடத்துக்கு, கர்த்தரோட சமூகத்துக்கு இவ கடந்து போய் எலிசா கிட்ட போய் சொல்லுவா, நான் ஒரு மகனை உங்ககிட்ட கேட்டது உண்டா, நான் வேறு ஏதாவது ஆசீர்வாதம் வேணும்னு கேட்டது உண்டா, நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன்னு சொன்னேனே, ஆனாலும் நீ ஒரு குமாரனை கொடுத்து அது மரித்து போயிட்டேன். அப்போ தான் அந்த எலிசா வந்து அந்த மெத்தை வீட்டில் போய் அங்கும் இங்குமாக நடந்து இப்போ 7 தரம் அதுக்கப்புறம் ஜெபிச்சு அவனா அந்த 7 தரம் தும்மி அந்த குழந்தை உயிர் போயிடும். அப்போ இந்த நாளில் நம்மளுடைய ஜெபம் வந்து அநேகருடைய வாழ்க்கை, செத்த வாழ்க்கையை அநேகர் இயேசு கிறிஸ்து அறியாமல் அநேகர் வந்து பாவத்திலே அழிந்து மழிந்து இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் கூட வேதத்தை நன்கு அறிந்தவர்கள் கூட வேதத்தை நன்கு தெரிந்தவர்கள் கூட எவ்வளோ அஜாக்கிரதையாக அசட்டையாக வேதங்களை புரட்டி கொண்டு ஊழியங்களை செய்து கொண்டும் கர்த்தருடைய வார்த்தையை நிராகரித்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நமக்கும் தெரியும், நம்ம குடும்பத்தாரே எத்தனையோ பேர் இன்னும் ரட்சிக்கப்படாமல் கர்த்தர்கள் வராமல் இருக்காங்க. ஆனால் நாம் அவர்களுக்காக ஜெபிக்க 7 தரம் ஜெபிக்க வேண்டுமா, 7 தரம் நமக்கு இந்த நாளில் ஒரு பரிபூர்ண வாழ்க்கை கொடுக்கும்படியாக அழைத்திருக்கிறார். அப்போ இந்த சினோமியால் மகன் வந்து 7 தரம் தும்மி அவர் உயிர் பெற்றார். இதை அநேகருடைய செத்த வாழ்க்கையை உயிர் பெற செய்ய நம்ம அழைத்திருக்கிறார். அடுத்ததாக நாகமான் வந்து ஒரு சீரிய படைத்தலைவனாக இருந்த போதிலும் 2 ராஜாக்கள் 5:10-14 நம்ம வாசிக்கிறோம். அவரும் 7 தரம் மூழ்கி விடுதலை பெற்றார். நம்ம இந்த நாளில் சுகம் வேண்டும் என்றால் நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்மளுடைய வியாதிக்காக, நம்மளுடைய கஷ்டங்களுக்காக, நம்மளுடைய போராட்டங்களுக்காக மற்றவர்களை போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி இந்த எலிசாவின் ஜெபம் ஒரு செத்த மகனை உயிரோடு எழுப்பி வந்து அதே வல்லமையை இந்த நாள் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் இன்னும் நமக்குள்ள ஜீவித்து கொண்டிருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். இந்த நாகமான் வந்து சீரிய படைத்தலைவன், பெரிய படைத்தலைவனாக இருந்த போதிலும் அவனுக்கு வந்து ஒரு குஷ்டரோகம், அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பலவீனத்தை கட்டளை கொடுக்கிறார். அந்த பலவீனம் எதனால தெரியுமா, அவர் தேவனாகிய கர்த்தரை தெரிந்து கொள்ளும்படியாய், உயிருள்ள தேவனை அறிந்து கொள்ளும்படியான ஒரு பலவீனமாக இருந்தது. அந்த குஷ்டரோகத்தை நீக்கும்படியாய் ஒரு சிறு பெண், அவனுடைய வீட்டில் வேலை செய்கிற ஒரு சிறு பெண், அவள் சொல்லுகிற வேலைக்கார பெண் சொல்கிறார், நீங்கள் இப்படி போனீங்கன்னா எலிசா என்ற ஒரு தீர்க்கதரிசி இருக்கார், அவர் சுகம் தருவான்னு சொல்லிட்டு. அப்போது அவர் வந்து கேட்கும் பொழுது எலிசா சொல்லுவார், நீ யோர்தானில் போய் 7 தரம் முழுகு, எத்தனை மரம் 7 தரம் முழுகுன்னு சொல்கிறேன். அப்போ அவர் சொல்வார், இது சும்மா இப்படி தொட்டு சுகம் தருவார்னு பார்த்தா இவரனை 7 தரம் மூழ்க. இப்போ கூட இருந்த படைத்தலைவன் சொல்வான், பெரிய காரியத்தை ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்ய சொல்லலை, சிறிய காரியம் யோர்தானில் போய் முழுகி நம்ம விடுதலை பெறுறது எவ்வளோ ஒரு சின்ன விஷயம், இதுக்கு போய் முறுமுறுத்துட்டு இருக்கீங்கன்ட்டு. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் சிறு சிறு காரியம்தான், ஆனாலும் எவ்வளோ நம்ம முறுமுறுத்துட்டு எவ்வளோ நம்ம பின்வாங்கி போய் கொண்டிருக்கிறோம் என்று நாளிலே நாம் நினைவு கூற அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அப்படியாக நாகமான் வந்து 7 தரம் யோர்தானில் மூழ்கி விடுதலை பெற்றான். நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை வந்து ரொம்ப ஈஸி. நம்முடைய வாழ்க்கையில் பாவ கட்டுகளாக இருந்தாலும் சரி, நோய்களாக இருந்தாலும் சரி, பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனைகளாக இருந்தால் எல்லாவற்றுக்கும் விடுதலை பெறுவது ரொம்ப 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 ஈஸி. ஏன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம், நம்ம இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து இருந்தால் நமக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து இல்லைன்னா எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும். அப்போ 7 தரம் எப்படி நாகமான் வந்து மூழ்கி விடுதலை பெற்றானோ, இந்த நாளில் நாமும் அவரை 7 தரமும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக பார்த்தா சங்கீதம் 12:6. இப்போ கர்த்தருடைய சொற்கள் வந்து 7 தரம் புடமிடப்பட்ட வெள்ளி கொப்பாக இருக்கிறது. இப்போ அது எவ்வளோ ஒரு விசேஷித்த வார்த்தை. இன்றைக்கான அந்த வார்த்தையை வாசிக்கிறதுக்கு வந்து ரொம்ப நேரமே கிடையாது, நம்ம வந்து அதை விட்டு தூரம் போயிடுறோம். இப்போ கர்த்தருடைய சொற்கள் வந்து எப்படி நம்முடைய வாழ்க்கையில் புடமிடணும். நம்ம காலையில் எழுந்து நம்ம ஒரு வார்த்தை படித்தோம்னா அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் புடமிடுகிறதா, நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிறதா, நம்முடைய வாழ்க்கையில் உணர்வை கொண்டு வருகிறதா என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். சும்மா ஏனோதான பைபிளை எடுத்தோம் படித்தோன்னு போகணும். நம்ம படிக்கிற ஒரு வார்த்தை இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் அது புடமிடணும். அந்த வார்த்தை கொண்டு தான் நம்ம மற்றவர்களை பேசும்போதும் அந்த வார்த்தை கொண்டு தான் பேசணும். நம்ம உலகத்தாரோட வந்து நம்ம சுயமாக
சுயமாக பேசினாலும் ஜெயிக்க முடியாது, சுயமாக பேசினாலும் அது வீணும் விருதாவாக போகும். கர்த்தருடைய வார்த்தை வந்து நம்முடைய வாழ்க்கையில் புடமிடும்போது தான், நம்முடைய வார்த்தையில் கிரியை செய்யும் பொழுது தான் நமக்கு முதல்ல வேத வசனம் தெரிந்திருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் அது கிரியை இருக்கணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்குது என்று வாசிக்கிறோம். அடுத்தது பார்த்தா வேத வசனங்கள் வந்து வேத வசனத்தை படிக்காமல் ஜெபிக்கிற ஜெபம் வந்து அருவருப்பானது என்று நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். அப்போ நமக்கு அந்த வேத வார்த்தைகள் எவ்வளவு மிக 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 முக்கியமானது. அந்த புடமிடப்பட்ட வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில் அது பிரயோஜனப்படுத்தணும். ஒரு வசனமாக இருந்தாலும் நம்மக்கிட்ட பேசும் பொழுது, நம்மக்கிட்ட பேசுகிறவங்க அந்த வார்த்தை கொண்டு நம்ம பேசும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் ஒரு கிரியை செய்யணும். சும்மா ஒரு 2 நிமிஷம் யார்ட்டாலும் லாவண்யக்கிட்ட நான் பேசினாலும் என்னுடைய வார்த்தைகள் அவளுக்கு ஆறுதல் தரக்கூடியதாக இருக்கணும். அந்த வார்த்தைகள் அவளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விதத்தில் பிரயோஜனப்படக்கூடியதாக இருக்கிறது. அப்போது அந்த வார்த்தைகள் புடமிடப்பட்ட வெள்ளிக்கொப்பான வார்த்தைகளாக இருக்கிறது. இப்போ இந்த வார்த்தைகளை நாம் தினமும் 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 நம் வாழ்க்கையில் வாசித்து அதன்படி செய்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதை அநேகருக்கு அறிவிக்கிறவர்களாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போஸ்தலராக சுவிசேஷர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாளில் அதை நாம் நினைவு கூற வேண்டும் என்பதுதான் இந்த நாளில். அடுத்ததாக நீதிமான் 7 தரம் எழுந்திருத்தல். நீதிமொழிகள் 24:16. இப்போது நீதிமான் எத்தனை முறை விழுந்தாலும் நம்ம வந்து ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறோம். நம்மளுடைய உலகத்துக்கு போகும் பொழுது நிச்சயமாக நாம் இடறுவோம், நிச்சயமாக நமக்குள்ளே பாவம் வரும், நிச்சயமாக நமக்குள்ளே தேவையில்லாத வார்த்தைகள் வரும், நிச்சயமாக நமக்குள்ளே தேவையற்ற காரியங்கள் வரும். நம்ம வந்து 100% பர்ஃபெக்ட் கிடையாது. ஏன்னா தேவன் ஒருவரை தவிர நல்லவன் இல்லை என்று சங்கீதம் சொல்லுகிறது. தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லை. நாம் எல்லாருமே பாவம் செய்து ஏகமாக கெட்டு போகிற ஆத்துமா. அப்போ இந்த ஆத்துமாவை நாம் காத்து கொள்ளணும்னா நம்ம அந்த புடமிடப்பட்ட வார்த்தைகள் இருக்கும் பொழுது 7 தரம் விழுந்தாலும் தவறி விழுந்தாலும் அது மீண்டுமாய் அதை அறிந்து நம்ம செய்கிற பாவத்தை அறிந்து விசுவாசித்து கர்த்தரோட சமூகத்தில் வந்து அறிக்கை செய்து விட்டு விடணும். திரும்ப 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 செய்த பாவத்தை செய்தால் பிரயோஜனம் கிடையாது. அறிக்கை செய்து அதை விட்டு விடும் பொழுது நம்ம 7 தரம் விழுந்தாலும் என்ன பண்ணுவோம்? எழுந்திருக்கத்தக்க பலனை தேவன் தருவார். நம்ம சுயபலத்தால் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. சுயபலத்தால் நம்ம பைபிள் படித்தா கூட அது மண்டையில் ஏறாது. எப்போவுமே தேவ பலன் நமக்கு இருக்கணும். யார் இருக்கணும்? தேவ பலன் இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான்ற வார்த்தை நிறைவேறும். அடுத்ததாக 7 தரம் மன்னித்தல். 7 தரம் மன்னித்தல், இது யாரா தெரியுமா? லூக்கா 17:3-4. இப்போது சகோதரன் மனஸ்தாப்பட்டால் 7 தரம் மன்னிக்கணுமா? அப்போது உங்களை குறித்து எச்சரிக்கையாருங்கள். இது மிக 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 இதுவரைக்கும் நான் சொன்ன அந்த 7 தரத்தை விட இந்த மிக மிக முக்கியமான 7 தரம் இதுதான். உன் சகோதரன் உனக்கு விரோதமாக என்ன தப்பு செஞ்சாலும் முதல்ல அவனை கடிந்து கொள்ளணும். அது நம்முடைய கடமை. அவன்கிட்ட நம்ம போய் எப்படி சொல்ல முடியும்? நான் யார் அவன்கிட்ட சொல்கிறதுக்கு? அவன் செய்கிற தப்பா அவனுக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஒதுங்கி போக அழைக்கப்படலை. உன் சகோதரன் தப்பிதம் செய்தால் அவரை கடிந்து கொள்வதற்காக ஆவியானவர் இந்த நாளிலே நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். யாராக இருந்தாலும் சரி, தப்பு செஞ்சால் தப்புன்னு சொல்ல வேண்டியது நமக்கு கொடுக்கப்பட்ட கடமை. நீங்கள் அவங்ககிட்ட சொல்லணும், நாளைக்கு நம்மக்கிட்ட ஆண்டவர் கணக்கு கேட்பார். அதனால் உன் சகோதரன் உனக்கு 7 மன்னிக்கும்படி அவர் தப்பு செஞ்ச முதல்ல கடிந்து கொள்ள வேண்டும். அவங்க மனஸ்தாப்பட்டால் மன்னிக்க வேண்டும். 7 தரம் மன்னிக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. மத்தேயு 18:21-22 தெளிவாக சொல்ற 7 தரம் மட்டுமல்ல 7-70 தரம் என்று ஆண்டவர் சொல்றார். இந்த நாளில் நாம் எத்தனை பேர் நிறைய பேர் மனஸ்தாபத்தோடு இருக்கிறோம். மனஸ்தாபத்தோடு பேசாமல் இருக்கிற குடும்பங்கள் எத்தனை, பேசாமல் இருக்கிற சகோதரிகள் எத்தனை பேர், பெற்றோர்கிட்ட பேசுறது இல்லை, உடன்பிறந்தவர்கிட்ட பேசுறது
இல்லை. குடும்பத்தில் சண்டை ஒரு சச்சரவு வந்தால் அதை மன்னிக்கிற தன்மை கிறிஸ்தவர்களாக்க நமக்கு தான் இல்லை. நாம் தான் பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறோம், பொறாமை பாராட்டி கொண்டிருக்கிறோம், நம்ம தான் வேற்றுமையை கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, உன் சகோதரி 7-70 தரம் மன்னிக்கணும்னு சொல்லிட்டு. யாராக இருந்தாலும் சரி நம்ம என்ன எப்பேற்பட்ட தவறு அவங்க செய்தாலும், நமக்கு விரோதமாக செய்தாலும் நம்ம அவர் மன்னிக்கணும். மன்னிச்சிட்டு தான் நம்முடைய வாழ்க்கையில், அதாவது சங்கீதத்தில் ஒரு வசனம் உண்டு, சூரியன் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் இருக்குது. அதே மாதிரி எபேசியரில் இருக்கிறது, சூரியன் அஸ்தமிக்கும் முன்பே நீ போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்க. அப்போ கிறிஸ்தவர்களாக நாம் எவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறோம், எவ்வளோ குடும்பத்தில் எவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறோம், பெற்றோர்கள் மத்தியில் எவ்வளோ வைராக்கியமாக இருக்கும், பிள்ளைகள் மத்தியில் எவ்வளோ வைராக்கியம் கூட, சகோதரர்கள் ஒரு சொத்து சகராரில் பேசாமல் இருக்கிறவங்க எத்தனை பேர் இல்லை, அவன் இந்த வார்த்தையை சொல்லிட்டேன், நான் இந்த வார்த்தையை சொல்லிட்டேன், அந்த குடும்பத்தில் நான் பேச மாட்டேன், அவங்களோட சாகிற வரைக்கும் நாங்கள் பேச மாட்டோம், அவங்க முகத்தில் முழிக்க மாட்டோம் சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள் இந்த நாளில் காணப்படுகிறார். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்கிறார், 7-70 தரம் நீ மன்னிக்க வேண்டும் என்று. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சொல்லுவார், மத்தேயு 5:23-24 யாராவதுங்க, மத்தேயு 5 அப்போது நம்முடைய காணிக்கை கூட ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். நம்ம யார்கிட்டையும் மனஸ்தாபத்தோடு இருந்து நம்ம காணிக்கை படைச்சா அதை கூட அவர் வெறுக்கிறேன்னு சொல்லிட்டு மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, காணிக்கை கூட நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ கோபங்கள், எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளோ பேர்ட்ட சண்டை போட்டிருக்கிறோம், யார்கிட்ட நிறைய பேர்ட்ட வைராக்கியமாக இருந்து கொண்டு தான் இருக்கிறோம் இன்னமும். ஆனால் இந்த நாளில் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், நீ அவங்களுக்கு மன்னிக்கலைன்னா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட மாட்டாது, தப்பிதங்களை மன்னிக்கும். நம்முடைய பரலோகத்தில் இருக்கிற பரமண்டல் ஜெபத்தில் சொல்ற, நீ உன்னுடைய கூட இருக்கிறவங்க பாவங்களை மன்னித்தாதான், தப்பிதங்களை மன்னித்தாதான் பரலோகத்தில் இருக்கிற நான் உன் பாவங்களை மன்னிப்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ இந்த நாளிலே நம்ம அதிகமாக அது உணர்வோடு இந்த நாளில் அதை யோசிப்போம். நாம் இந்த நாளிலே யார்யாற்று நம்ம ஒப்புரவாகம் இருக்கிறோமோ, நம்மளுடைய காரியங்கள் நமக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனால் நம்மக்கிட்ட ஒருத்தர் சண்டை போட்டாங்கன்னா அவங்ககிட்ட ஒப்புரவாகிறதுக்கு நம்ம அதிகமாக ஆயத்தப்படணும். ஏன்னா நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆசாரிய கூட்டமாக, ராஜரிக கூட்டமாக, அவர் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களை நாம் இருக்கிறோம். அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு இதெல்லாம் ரொம்ப லேசான காரியம், ஈஸியான காரியம். ஒருத்தர் மன்னிக்கிறது நம்மளுடைய மனசை பொறுத்த விஷயம். நம்ம வைராக்கியமாக இருந்தோம்னா ஆண்டவரும் நம்ம மேலே வைராக்கியமாக இருப்பார். இன்றைக்கி நம்ம கொண்டு வர காணிக்கை கூட ஆண்டவர் அங்கீகரிப்பாரா அங்கீகரிக்க மாட்டாரான்னு ஒவ்வொரு உள்ளத்துக்கு தெரியும். அதனால் பிரியமானவர்களே, நாளில் யார்யாற்று நம்ம ஒப்புரவாக வேண்டும், யாரை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களோ நாளிலே மன்னிக்கும்படியாய் 7-70 மன்னிக்கும்படியாக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இப்போது இதுவும் இல்லாமல் லேவியராகமம் 14ஆம் அதிகாரத்தில் நிறைய பிரமாணங்கள் கொடுத்துருக்காரு. ஆண்டவர் எல்லாத்துக்குமே பிரமாணங்களை கொடுத்துருக்காரு, எல்லாத்துக்குமே கட்டளை கொடுத்துருக்கிறார். இந்த கட்டளைகளை நம்ம அறிந்து கொண்டோம்னா இந்த பைபிளை படித்தாலே போதும், நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களும், நம்முடைய வாழ்க்கையில் போராட்டில்லாத ஒரு வாழ்க்கை, நிம்மதியான ஒரு வாழ்க்கையை, செழிப்புள்ள ஒரு வாழ்க்கையை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். எல்லாவற்றையும் இந்த பைபிள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், லேவியராகமத்தில் கொடுத்துருக்கிறார். அதை சுத்திகரிப்பின் பிரமாணம் சொல்லிட்டு 7 தரம் தெளிக்கணும், 7 தரம் சுத்தம் பண்ண வேண்டும், 7 தரம் புறம்பே. அப்போ ஒரு வியாதி வந்தாலுமே, ஒரு இது பிரச்சனை வந்தாலுமே, தீட்டு இருந்தாலுமே 7 நாள் கூடாரத்துக்கு அப்புறத்தில் வச்சுருப்பாங்க. அப்போது நிறைய பிரமாணங்களை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அப்படிப்பட்ட கடினமான 7 நாளுக்கு இப்போ இருக்கிறவங்கள 7 நாள் நீ ஊரை விட்டு தள்ளி வைனா யாரால இருக்க முடியுமா? முடியாது. ஆனால் அப்பேற்பட்ட கஷ்டமான காரியங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்து அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டு நாளிலே நம்ம சுதந்திரவாளியாக இந்த உலகத்தில் வச்சிருக்கிறாரு. அவர் கேட்குற காரியங்கள் ரொம்ப ரொம்ப சிறு விஷயங்கள் தான். அவரை தியானிக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும். நமக்குள்ள மனஸ்தாபங்கள் இருந்தால், கவலைகள் இருந்தால், கஷ்டங்கள் இருந்தால் அவரிடத்துல சொல்லணும். நம்ம மன்னிக்கிற பிள்ளைகளாக எப்படி இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறாரோ, நம்முடைய குற்றங்களை மன்னித்தாரோ, சிலுவையில் சுமந்த கடைசி நேரத்தில் அந்த கள்ளன் எப்படி ஒப்புரவாகி பரலோகத்தை பெற்றுக்கொண்டானோ அப்படிப்பட்ட ஒரு உணர்வை நமக்கு கொண்டு வரணும். அந்த நாளில் ஆவியானவர் உணர்த்துகிறார்.
கிறிஸ்துவை பின்பற்றும்படியான 7 குணங்களை மட்டும்தான் நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். இந்த கிறிஸ்துவை பின்பற்றும் 7 குணங்கள் நிச்சயமாக ஒவ்வொரு ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு தேவையே. பிரேமானவர்களே, இந்த நாளில் கேட்கிற சத்தியங்கள் எந்த அளவுக்கு உங்களோட வாழ்க்கையில் பிரயோஜனப்படும் எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் கிரியை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கிறிஸ்துவை பின்பற்றும்படியான 7 குணங்கள் என்ன? முதல்ல தன்னை மறக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் பெருமை, அந்த அகந்தை, அந்த மாதிரி குணங்களெல்லாம் விட்டு அந்த ஆவியின் கனி நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். பிரியமானவர்கள், அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை, இச்சையடக்கம், இவையெல்லாவற்றை நாம் தெரிந்து கொண்டு முதல்ல நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். சிலுவைக்கு நேராக, இயேசு கிறிஸ்துக்கு நேராக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். சுயம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருக்கக்கூடாது. எந்த நேரத்திலும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பாக்கியவானாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஒரு ஆசீர்வாதிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும், எவ்வளோ பலசாலியாக இருந்தாலும் சுயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. எல்லாமே நான் அல்ல, கிறிஸ்துவேனிலே ஜீவிக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். அந்த மாதிரி ஒரு நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். சுயம் இருக்கக்கூடாது. என்னால் எல்லாம் செய்ய முடியும், என்னால் முடியும், எனக்கும் மீறி தான் எல்லாமே என்று சொல்லக்கூட அந்த சுயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. முதலாவது கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது செல்ஃப் டினை இருக்க வேண்டும், சுயம் இருக்கக்கூடாது. லூக்கா 9:23 சொல்றாரு, சிலுவை சுமந்து இயேசுவை பின்பற்ற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாள் அநேக சிலுவை காணப்படும், போராட்டங்கள் காணப்படும், இச்சைகள் காணப்படும், அவமானங்கள் காணப்படும், நமக்கு விரோதமாக பேசுகிறவர்களுடைய சிலுவை காணப்படும். அவை எல்லாவற்றையும் சிலுவையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்பேற்பட்ட சிலுவையை நாம் சுமந்து கொண்டு இந்த உலகத்தின் பின்னே போய்விடாதபடிக்கு, விசேஷமாக இந்த உலகம் இப்பொழுது பெரிய போராட்டத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கிறது. எங்கே பார்த்தாலும் கொலைகள், கொள்ளைகள், இச்சைகள். இப்பேற்பட்ட வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நாம் ஜெயிக்கணும்னா, ஜெயம் கொண்டவர்களாய் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னா, நாம் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாய் சிலுவையை எடுத்துக்கொண்டவர்களாய் காணப்படும். இந்த நாளிலே சிலுவையை பின்பற்ற முடியவில்லைன்னா நாம் பரிதாபத்துக்குள்ளவர்களாய் காணப்படும். பரலோக ராஜ்யம் நமக்கு சொந்தமல்ல. பிரியமானவர்களே, அடுத்ததாக கீழ்ப்படிதல். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்ய வேண்டும் என்று லூக்கா 11:28 கூறப்பட்டிருக்கிறது. அதாவது தேவனுடைய வார்த்தையின் கற்பனைகளை, கட்டளைகள் ரொம்ப ஈஸி. நம்ம நினைக்கிறோம் இந்த பைபிள் இருக்கிறது வாஸ்தவம்னா இப்படி தான் இருக்கணும், சன்னியாசியாக போகணும், அப்படிலாம் கிடையாது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. இன்னைக்கு இந்த வார்த்தைக்கு நம்ம ஒரு வார்த்தையை படிக்கிறோம், அதில் மேபி இருக்கலாம் இந்த இடத்துக்கு போக வேண்டான்னு. கர்த்தர் சொல்லுகிற அந்த வார்த்தையை நம்ம கீழ்ப்படுகிற ஒரு இருதயத்தை நமக்கு கொண்டு வந்தோம்னா நம்ம ஈஸியாக அந்த உலகத்தை, இந்த மாயை நிறைந்த உலகத்தை மேற்கொள்ள முடியும். அடுத்ததாக அன்பு. நீங்கள் ஒருவர் அன்பாக இருங்கள். யோவான் 13:35 கூறப்பட்டிருக்கிறது. இதுதான் மிக 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 முக்கியமான காரியம். அன்பு இருந்தால் நம்ம அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று வாசிக்கிறோம். அப்போ இந்த அன்பு இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் வேறு எந்த பிரச்சனைக்கும் வரும். அந்த அன்பு இருந்தால் ஈஸியாக மன்னிச்சிடுவோம். அன்பு இருந்தால் ஈஸியாக ஒருத்தர் நமக்கு தீங்கு செஞ்சாலும் அதை மறந்து விடுவோம். அன்பு இருந்தால் அவருக்கு என்னதான் நமக்கு கொடுமை செஞ்சாலும் அதை தாங்கக்கூடிய அன்பு சகலத்தையும் தாங்கும் என்று வாசிக்கிறோம். அயோக்கியமான நம்ம பிறருக்கு தீங்கு செய்ய மாட்டோம், அன்பு இருந்தால். அந்த கிறிஸ்துவின் அன்பு நம்மளிலே காணப்படுமாயின் நம்ம பரிசுத்தமாய் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மனத்தாழ்மை. இயேசுவை போல நம்ம மாற்றக்கூடியவர்களை காணப்பட வேண்டிய மனத்தாழ்மை. ஒருத்தர் நம்மளை ஏதாவது பேசிட்டாலும், நம்மளை திட்டாலும், நம்ம சண்டை போட்டுட்டாலும் அதை அவர்களுக்கு விரோதமாக பேசாதபடிக்கு, அவர்களுக்கு எதிர்த்து பேசாதபடிக்கு மனத்தாழ்மை. நம்முடைய எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தாழ்த்துகிறோமா, தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலே மனத்தாழ்மை ஒவ்வொரு ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கும் மிக முக்கியமானது ஒன்று. நான் அவனிலும் பெரியவன் அல்ல, கிறிஸ்துவே பெரியவர் என்று சொல்லும்படியான ஒரு மனத்தாழ்மை நமக்குள் காணப்படணும். அடுத்ததாக நிலைத்திருக்க வேண்டும். தேவனில் கேட்கிற சத்தியத்தை இந்த வாரம் ஃப்ரைடே கேட்டு அடுத்த வாரம் ஃப்ரைடே வரைக்கும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு இல்லாமல் இந்த வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையிலே நம்ம ஒவ்வொரு நாளும் நிலைத்திருக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் தியானிக்க வேண்டும். பேசுகிற வார்த்தைகள், படிக்கிற வசனங்கள் ஒவ்வொன்றிலும் நாம் நிலைத்திருக்க வேண்டும். கனி கொடாத வாழ்க்கை ஆண்டவர் விரும்ப மாட்டார். உன்னிலே கனி வேண்டும் என்று விரும்பி கொண்டிருக்கிறார். இந்த நாளில் பிரியமானவர்கள் கனி வேண்டும் என்று இன்னும் ஒரு
ஒரு விசை நான் கொத்தி எரு போடுவேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே உங்களுக்கு கனி கொடாத ஒரு வாழ்க்கை இருப்பேன். உங்களிலே காணப்படுகிற இந்த காரியங்கள் அன்பு இல்லாமல் சுயமில்லா பெருமையோட ஒரு வாழ்க்கை இருப்பேன். இந்த நாளிலே சீர்தூக்கி பாருங்க. சீர்தூக்கி அவருடைய வார்த்தையில நாம் நிலைத்திருக்கிறோமா? எல்லாத்துல கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லிக்க. அப்படிப்பட்ட பாக்கியவானா நான் இருக்கிறேன்னா, ஜெபிக்கிற ஒரு மகளா இருக்கிறேன்னா, ஜெபிக்கிற ஒரு மகனா இருக்கிறேன்னா, அநேகரை கர்த்தருக்கு வழிநடத்துகிற மகனாய் நான் வார்த்தையில நிலைத்திருக்கிறேனா என்ற நாளிலே நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, நிலைத்திருந்தால் மட்டும்தான் கனியுள்ள வாழ்க்கை. யோவான் 15:15 யாராவது வாசிங்க. அவர் நம்முடைய சிநேகிதராய் வைத்திருக்கிறார். எப்படி ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவார், அப்படி ஆண்டவர் நம்மக்கிட்ட ஷேர் பண்ண வல்லமையுடையவராக இருக்கிறார். நீங்கள் ஜெபத்தில் உட்காரும் பொழுது ஒரு சிநேகிதனைப் போல எப்படி ஒரு சிநேகிதன் எல்லாவற்றையும் நமக்குள்ளே ஷேர் பண்ணுவானோ, எப்படி நம்ம கூடவே இருந்து நம்ம வழிநடத்துவானோ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நம்மளோடு இருந்து ஒரு சிநேகிதரை போல நம்மளோடு இருக்க விரும்புகிறார். ஏன்னா மற்றவங்கனாலும் பேரண்ட்ஸாக இருந்தாலும் கூட சகோதரனாக இருந்தாலும் நம்ம ஒளிவு மறைவோடு வாழ்வோம். ஆனால் சிநேகிதர் எப்பவுமே ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, எதையுமே மறைக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு சிநேகிதராக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வர விரும்புகிறார். ஆவியானவர் வர விரும்புகிறார். அப்போ அவருடைய சமூகத்தில் உட்காரும் பொழுது ஒரு சிநேகிதனை போல பேசுங்க. உங்களுடைய குறைகளை சொல்லுங்க, உங்களுடைய காரியங்களை சொல்லும் பொழுதே அவர் வாழ்க்கை ஒரு சிநேகிதனை போல இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் என்று சொல்ல வல்லமையுடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சிநேகிதனாக பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லவராக இருப்பார். அடுத்ததாக சாந்தத்தோடு இருக்க வேண்டும். ஜென்டில்னஸ் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று மத்தேயு 5:5 கொலோசியர் 3:12 கூறப்பட்டிருக்கிறது. சாந்தம் இந்த வாழ்க்கையில் எல்லாத்தையும் எடுத்த உடனே அதான் எல்லா ஒரு படப்படன்னு எடுத்து ஒரு முடிவை எடுத்து நம்ம வாழ்க்கையில் உலகத்தோடு ஓடுகிற ஓட்டம் நம்முடைய ஓட்டம் அல்ல. கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து சாந்தத்தோடு பொறுமையோடு ஒவ்வொரு டிசிஷனையும் நம்ம எடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக இருக்கும். சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, பெரிய காரியமாக இருந்தாலும் பொறுமையாக கர்த்தருடைய சமூகத்தில் சாந்தமாக உட்கார்ந்து சொல்லி அவரிடத்தில் ஆலோசனை பெற்று ஆலோசனை கர்த்தரோடு நம்ம வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா நீதியும் பரிசுத்தமும், ரைச்சஸ்னஸ், நீதியும் பரிசுத்தமும் நமக்கு வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில். எபிரேயர் 12:14 1 பேதுரு 1:15 இதில் கூறப்பட்டிருக்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்த தேவன் எப்படி அவர் பரிசுத்தராய் இருக்கிறாரோ நம்மளையும் பரிசுத்தராய் அழைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மாம்சமான மனுஷர்கள், நம்முடைய வாழ்க்கையில் பாவங்கள் வரும், போராட்டங்கள் வரும், இச்சைகள் வரும், நம்ம அப்பப்போ விழுந்து போயிடக்கூடியவர்களாக இருக்கணும். ஆனாலும் நீதிவான் எத்தனை முறை விழுந்தாலும் 7 தடவை எழுந்திருக்கக்கூடிய வல்லமை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ நீதிமான் விழும்போதெல்லாம் கர்த்தர் தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். அப்போ நாம் ஒரு நீதியுள்ள வாழ்க்கை, ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்போது மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு, மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்காதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப 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 பரிசுத்தமாக இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நம் கேட்கிறதற்கு அதிகமாக, நீ கேட்பதற்கு முன்பே தானியலுடைய ஜெபம் நீ கேட்கும் முன்னே கட்டளை வெளிப்பட்டது சொல்லிட்டு தானியேலில் வாசிக்கிறோம். அப்போ நம்மளுடைய உள்ளஞ்செடிகளை அறிந்திர கர்த்தர் நமக்கு என்ன தேவை, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு அவர் நம் பிறவாதற்கு முன்னே முன்குறித்து வைத்திருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்கும் பொழுது அவர் நீதியை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும். அவருக்குள் நாம் நிலைத்திருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கை நம்முடைய கனியுள்ள ஒரு வாழ்க்கை கொடுக்க நம்மளால் முடியும். இந்த நாளிலே நம்மளை ஆவியானவர் அழைக்கிறார், ஒரு கனியுள்ள வாழ்க்கைக்காக அழைத்திருக்கிறார். நீ இன்னைக்கு நம்மளை பார்க்கிறவங்க, நம்மளை காண்கிறவர்கள் இவர் உண்மையான கிறிஸ்துவர்கள், இவர் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லும்படியான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நாளில் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, அதனால் இந்த நாளிலே பிரியமானவர்களே, யாருக்கு மனஸ்தாபங்கள் இருக்கிறதோ, குற்றங்கள் இருக்கிறதோ, குறைகள் இருக்கிறதோ, அவை எல்லாவற்றையும் இந்த நாளில் அறிக்கை செய்து இனி நான் கிறிஸ்துவுக்காய் மாத்திரம் வாழுவேன். அதை சூரியன் அசைக்கும் முன்பே உங்களுடைய கோபம் தணிந்திருக்க கடவுது. இந்த கோபத்தை நாம் விட்டு விடுவோம். நம்ம சகோதரன் என்ன தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல, நமக்கு விரோதமாக 1000 பேர் எழும்பினாலும் கர்த்தர் நமக்கு யுத்தம் செய்யணும்னா நாம் பரிசுத்தவான்களாக இருக்க வேண்டும். அப்போ
நாளிலே நம்மை அநேகரை மன்னிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாளில் பிரியமானவர்கள் அவங்கவுங்க இருதயத்துக்கு தெரியும் யார்கிட்ட யார் மேலே கோபம் வச்சுருக்கிறோம், பொறாமை வச்சுருக்கோம், போராட்டங்கள் வச்சுருக்கோம். ஒரு சின்ன பிரச்சனைக்கு கூட நம்ம எவ்வளோ பேசி கொண்டிருக்கிறோம் என்று நாளில் நமக்கு தெரியும். அது மன்னிக்கிற எண்ணத்தை ஆண்டவர் நாளில் உங்கள் இருதயங்களை ஏற்படுத்துவராக. எப்படி 7-70 தரம் மட்டும் மன்னிப்பேன்னு சொன்னாரோ, 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவன் நம்முடன் இருக்கும் பொழுது நாம் மற்றவர்களுக்கு இரக்கம் செய்ய வேண்டும் என்பதில் அதிகமாக கவனமாக இருக்க வேண்டும். இந்த நாளிலே குறைகளை மற்றவருடைய குறைகளை கண்டுபிடிச்சு அதை பற்றி நம்ம பேசாதபடிக்கு அதைப்போ அவர்களுக்கு சொல்லுங்கள். குறைகளை ஒரு சகோதர குறைகளை கண்டுபிடிச்சா நேராக போய் நீ இப்படி தப்பு செஞ்ச, இது தப்பு, பைபிள் பிரகாரம் இது தப்புன்னு சொல்லிட்டு முதல்ல எடுத்து சொல்லி அவர்கள் மனசாப்பட்டு மன்னிப்பு கேட்டால் மன்னிக்க தன்மையுடையவர்களாய் நாளிலே காணப்படும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த 7 என்ற பூரணம் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேறும். 7 என்ற பூரணத்தை ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்துகிற சுவிசேஷத்தின் மூலமாக தயவுசெய்து எல்லோரும் வெளிப்படுத்துகிற சுவிசேஷத்தை படிங்க. அப்போ கர்த்தருடைய நாள் எவ்வளோ பெரிதும் பயங்கரமாக இருக்கும் என்று நாம் அறிந்து கொள்வோம்னால் நம்ம இது எல்லாவற்றையும் ஃபாலோ பண்ணுவோம். இந்த வேத வசனங்களை ஃபாலோ பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம், பைபிள் படிப்போம், முக்கியமாக அநேகரை மன்னிப்போம் என்று விசுவாசிக்கிறேன். கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, மை துதிக்கிறோம் கர்த்தாவே, நல்லவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், போதுமானவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஆவியானவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம், தகப்பனே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நாங்கள் அநேகரை மன்னிக்கிறவர்களாய் அப்பா, உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் பரிசுத்தமும் ஜீவனுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாருங்க அப்பா. கேட்ட சத்தியத்தின்படி ராஜா 7 தரம் தகப்பனே உடைய வேதத்தை நேசிக்கிறவர்களாய், 7 தரம் உடைய வேதத்தை வாசிக்கிறவர்களாய் அப்பா, புடமிடுகிறவர்களாய் காணப்பட கிருபை தாருங்கப்பா. ஒவ்வொரு காரியங்களையும் வாழ்க்கையில் புடமிடத்தக்கதாக உதவி செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்தும் கிருபையா இருங்க. சகல துதி கன மகிமை என்றேன் ஒருவருக்கே ஏறெடுக்கிறேன். கர்த்தர் ரட்சகர் மீட்பருமாகிய இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல தகப்பனே. இந்நாளும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற எங்கள் அன்பின் தேவாதி தேவனே அப்பா, அந்த நாட்களிலும் ஆண்டவரே எங்களை சுகத்தோடும் பலத்தோடும் பாதுகாத்து நன்மையான ஈவுகளை தந்து வழி நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் அன்பின் தேவாதி தேவனே உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, சாட்சிகளாக இந்த இடத்துல எங்களை நிலைநிறுத்தி வைத்திருக்கீங்க, அதற்காக உங்களுக்கு நன்றி ஏசப்பா, நன்றி சோஸ்திரம் கர்த்தாவே. துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திர நீர் மாத்திரம் ஆண்டவரே. இன்றைய வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே எங்களுடைய ஜெப நேரங்களிலெல்லாம் எங்களோடு கூடவே இருந்து வழி நடத்தி கொண்டிருக்கிறீங்க. ஜெபமானது எங்களுக்கு எப்படியாக இருக்க வேண்டும் என்பதை தேவன் கற்றுக் கொடுத்தீங்கப்பா. ஆண்டவரே, நீங்கள் கொடுத்துருக்கிற எல்லாவற்றிலும் ஆண்டவரே பரிபூரணமாக எங்களுக்கு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். பரிபூரண வார்த்தை எங்களுக்கு தந்திருக்கீங்க, அதற்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் சபைக்காக வேண்டிக் கொள்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வாதமாய் ஆண்டவரே உம்முடைய கிருபை இரக்கங்களால் வழிநடத்துங்க ஏசப்பா. நன்றியோடு உமக்கு சோஸ்திரம் துதிகளை ஏறெடுக்கிறோம். கர்த்தர் வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இன்னும் சிறு பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். சிறு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே இந்த நாட்களிலும் எல்லா விதமான ஆண்டவரே தாளந்துகளையும் ஆண்டவரே கிருபையும் தந்து வழி நடத்துங்க ஏசப்பா. அவர்களுக்கு ஆண்டவரே நல்ல ஞானத்தை கொடுத்து வழி நடத்த நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இன்னும் ஆண்டவரே சபை குடும்பங்களுக்காக, பெரியவர்களுக்காக, மூப்பர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். சபையில் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க ஆண்டவரே. ஏற்ற நாட்களிலே, ஏற்ற நேரங்களிலே ஆண்டவரே சபையில் வந்து சபை ஆராதனையிலே கலந்து கொள்வதற்கு ஆண்டவரை நீங்கள் கிருபை பாராட்ட வேண்டும். வேலைகள் தடைகள் இருந்தால் அதற்கு ஏற்ற நேரங்களிலே அவர்களுக்கு ஆண்டவரே அந்த வேலைகளை மாற்றி கொடுக்க நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் தகப்பனே. 6 நாளும் தேவன் ஆண்டவரே இந்த உலகத்தை படைத்து, ஜீவன்களை படைத்து, மனிதனை உருவாக்கி ஆண்டவரே 7வது நாளிலும் ஆசீர்வாதமாய் தேவன் கொடுத்துருக்கீங்க. இந்த 7வது நாட்களையும் தேவனுக்கு அனுசரித்து ஆண்டவரே உமது ஆராதனை உமக்கு மகிமைப்பட தக்கதாக முழுமையான சுதந்திரமாய் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அந்த 7வது நாட்களிலும் உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு பலனையும் கிருபையும் இன்னும் அதிகமான ஆண்டவரை தந்தரில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் வழி நடத்தி பாதுகாத்து ஒவ்வொரு குடும்பங்களையும், சிறுவர்களையும் பெரியவர்களையும் ஆசீர்வாதமாய் பாதுகாத்து வழி நடத்தி கொண்டிருக்கீங்க. அதற்காக ஆண்டவரை சபையாய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் வழி நடத்தினீங்க, பாதுகாத்து கொண்டீங்க. எல்லாவற்றிலும் பூரண ஆண்டவரை பரிபூரணத்தை தந்து வழி நடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி.
கர்த்தர் சாட்சிகளை கேட்டீங்க. வருகிற நாட்களிலே இந்த சாட்சிகளை ஆண்டவரை இன்னும் ஆசீர்வாதமாய் நடத்தினார் தேவன் என்பதை பரிபூரணத்தோடு நாங்கள் கேட்க தேவன் கிருபை பாராட்டுங்க. முழு நிறைவோடு மனதோடு நாங்கள் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். கண்ணீரை காண்கிற தேவன் ஆண்டவரே, கண்ணீரை களிப்பாக்குகிறவரும் நீர் மாத்திரம் வழி நடத்தும் பாதுகாத்து கொள்ளும். கிருதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். தேவாதி தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும், நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் இரக்கமும் வருகிற நாட்கள் முழுவதும் நம் அனைவரோடும் என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமேன்.